பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது வந்து 105வது நாள், ஓகேவா? ஃபினாலே டே. திவ்யா வந்து வெற்றி பெற்றார். ஏனோ தானன்னு நடத்தி காண்டாமருகன் பேர் வச்ச மாதிரியான ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு தனித்தனியான வீடியோலாம் நம்ம வந்து போடுவோம். இதை பற்றின நிறைய விவாதங்கள் நம்ம பேசுவோம். நடந்து முடிஞ்சிச்சு. என்னென்ன தவறுகள், என்னென்ன விஷயங்கள், இதெல்லாம் சரிப்படுத்திக்கலாம். ஒரு டேக்அவே மாதிரி தான் அதை பேச போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கமருதீன் அண்டு பாரு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பேசினாங்க. ஸோ திவ்யாவுக்கும் காரும் என்ன சொல்கிறது 50 லட்சம் பணமும் கிடச்சிது. பேர் என்ன, சபரிக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஓகே. அரோரா வந்து ஃபஸ்ட் எவிக்டடு. ரெண்டாவது எவிக்ஷன் வந்து இவர் விக்ரம். ஃபைனலிஸ்ட்டாக 4 பேரில் 2 பேர் எவிக்டடு. 2 பேர் வந்து ஃபினாலே போய் நின்று இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் நியூஸ். ஓகே. ஸோ எப்பவும் போல தான் காஸ்டியூம் வந்து இப்போ வந்து அவருக்குமே வந்து இப்போ அது என்ன முடிப்பா, நெஞ்சு முடியா, ஆமாம், அந்த மாதிரி தான் ஒரு காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு. அதான் மாதங்கி போட்டிருந்தான். அண்ணா வந்து நம்ம ரிவ்யூ வந்து பிக் பாஸ் டீம் பார்க்குது, நெஞ்சு முடி தெரிகிற அளவுக்கு இப்போ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. நம்ம அதோடு நிறுத்திக்கிறது நல்லதுன்னு நான் நினச்சேன் மனசுக்குள்ளே ஆக்சுவலி. ஆமாம். ஓகேவா? ஸோ அந்த அளவு வந்து இருக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னால், அப்புறம் ஆமாம் இவ்வளோ தூரத்துக்கு வி ஷேப் ஃபுல்லாக இறங்கி அதில் இருக்கு. செயின் கொடுத்துருந்ததுமே ரொம்ப ஆமாம் அதோட நிறுத்திங்கன்னா நல்லது. அவ்வளோதான், நெஞ்சு முடியோடு நிறுத்திட்டு நல்லது. ரைட், அடுத்தது வாங்க. ஸோ ட்ரெஸ், காஸ்டியூம், அந்த ஷூஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. உண்மையிலே அவருக்கு உள்ளே போட்டிருந்த அந்த ஷர்ட்டுமே ரொம்ப நல்லா, பனியனு இன்னர்ஸ் அந்த மாதிரி காட்டுதான். நீங்கள் அதையும் சொல்லியிருப்பீங்க. அதாவது நம்மளே தான் இவ்வளோ பேசி கடைசியில் அப்படி போது வர மாட்டேன். அதாவது பிடிச்சவன் ஏதாவது செஞ்சானா அது எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போவாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் இதெல்லாம். நான் டிபெண்டாகவே கூப்பிட்டு வந்திருக்கேன் பாருங்க. பிடிச்சவன்னா எந்த தூரத்துக்கு வேணா போவோன்றது இதுதான் உதாரணம். அது பெரிய உதாரணம் மேடம். ஐயோ சாதாரண ஆளா நீங்கள்? நான் பார்த்தேன் நேற்று ஏதோ ஃபார்மில் இருந்தீங்களாமே, நீங்கள் நம்மளும் ஃபார்மில் இறங்குவோம். ஆமாம், தெரிஞ்சு போச்சே. அது வீம்புக்கு பின்னில் பொறுத்து அதாவது என்ன சொல்கிறது. சரி வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சரி விஷயத்துக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஜாக்கி கிட்ட இருந்து சில வார்த்தைகள்லாம் அவர் வந்து எடுத்திருந்தாருன்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சால தான் நம்ம இழுத்துட்டு வரோம். ஏன்னா அவர் சொன்னார் இந்த பிபி எப்படி இருந்ததுன்னா இந்த ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, விநாயகர் சதுர்த்தியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் எல்லாம் பொங்கல் எல்லாத்தையும் இங்க செலிப்ரேட் பண்றோம், என் பர்த்டே அப்படின்றத சொன்னபோது நம்ம சரி நம்மளும் இதே தானே எப்ப சொல்லுவோம், அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. அவருக்கு வந்து அப்படியே தொண்டை வரைக்கும் வந்த வார்த்தை என்னன்னா, திருவிழா எல்லாம் முடியறப்ப ஒரு சோகமா இருப்போம்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா உள்ள என்ன அப்பாடா இந்த வாட்டி இவர் கிளம்புனாரோ இல்லையோ பாத்தீங்கல்ல, உடம்பெல்லாம் பாத்துக்காங்க, உடம்பையாவது கடம்பையாதுன்னு பேக்கப் பண்ணி போயினே இருந்தாரு. அவர் மாட்டுக்கு இன்னைக்கே புக் பண்ணியிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் தாய்லாண்டுக்கு டிக்கெட்டு. அந்த மாதிரி அவரோட நிலைமை இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி 2 பேர் இருக்கும் பொழுது பிபியை பற்றிய சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை வந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் அந்த முக்கியமான ஆளுன்னா அவரை சொல்லிக்கிட்டு, அதுக்கு வந்து இது என்னன்னா வாணிமஹால் ஜோக்கா இருந்தாலும் எடுபடலை. ஓகே, அந்த மாதிரி இருந்தது. ஸோ கூப்பிட்டாரு. கமருதீன் தான் உள்ளே வந்தாப்புல. ஸோ கமருதீனை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு கமருதீனை கூப்பிட்றது கூட கண்டஸ்டன்ட் எல்லாரையும் கூப்பிட்டுருப்பாங்கல்ல பார்த்தீங்களா, எல்லா கண்டஸ்டன்ட்டையும் கூப்பிட்டாங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு மாதிரி ஃபோக்கஸ் லைட் மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து அதில் வேணா லைட்டே வாங்கலை. அதெல்லாம் வந்து ஒன்று இருப்பாங்க, எவ்வளோ சொன்னாலும் அதெல்லாம் கேட்க போகிறதில்ல அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்ணி வைங்க, நான் ஒன்று எடுத்துக்கிறேன்ற மாதிரி எடுத்து முடிச்சாங்க. அப்படிதான். ஆனால் ஃபர்ஸ்ட் உள்ளே வரும்பொழுது அந்த பிபி 100 days சட்னு போட்டு காட்டினதுனால அது வந்து ஒரு நாளையும் வந்து ஒரு ஃபோட்டோ மூலமாக வந்து 105 days வந்து காமிச்சது. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அது ரொம்ப பாராட்டுகள். அதே மாதிரி விஜய் சேதுபதியும் வந்து ஒத்துக்கிட்டாரு. போன சீசன்லாம் என்ன சுத்த விட்டாங்க, இந்த சீசன்லாம் நான் வந்து ஃபார்முக்கு வந்து திஸ் இஸ் மை ஷோ அப்படின்றதையும் சொன்னார். ஏன்னா அதை இப்போ தான் கையில் எடுத்திருக்காரு அவர். இப்போ நிறைய அது மட்டும் சொன்னார். இன்னொன்றும் சொன்னார். அதாவது பேசிகிட்டு இருப்பான், 2 பஸ் இருக்குது, என்ன நான் ஒரு முன்னேற்றன்ற பஸ்ஸில் ஏறி போயிட்டு இருக்கேன், பேசுகிறோம் பேசிகிட்டு இருக்கட்டும், தயவுசெய்து நீங்கள் நிறைய பேசுங்க, அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதையும் ஒரு பிட்ட போட்டாருன்னு. ஏன்னா கடைசி பேசுகிறேன் நம்ம விட்டுருவோம், அதனால் அப்படியே வரும்போதே டக்குன்னு பேசிட்டு வந்துருவாங்க. சரி, அப்புறம் என்ன நம்ம கமருதீன் வந்தார், அவர் மிஸ் பண்ணேன் அப்படி இப்படின்லாம் கதை சொன்னார். ஆனால் கமருதீன் வரும்போது நான் சொல்லும்போது ஜாக்கி சொன்னாங்க, எப்படி வந்து அவர் ஃபேஸ் பண்ணுறாரு பாரு, அவரால் முடியல. கமருதீன் இருக்கிற அந்த இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அந்த இல்லை, அது
அது down ஆயிட்டாரு. ஆமாமா. ஏன்னா இல்லைங்க இது சரிப்படுத்தணும்னு வந்திருக்காங்க. நம்மளுக்கு அதில் உடன்பாடே கிடையாது. சரிப்படுத்தி அனுப்புறது தான் இங்கே ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வந்து அதுதான் இது வந்து ஒரு முன்னுதாரணம். இப்போ இது மாதிரி அதாவது பண்ணும்போது ரெட் கார்டு வாங்கிட்டாங்கன்னா அடுத்த வாட்டிலாம் வந்து அதாவது வெறுப்பு அதிகம் இந்த வாட்டி. வெறுப்புகளை வந்து வெளியே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதனால தான் அதை சரிப்படுத்தணுன்றதுக்காக தான் வந்து 2 பேருமே கொடுத்தாங்க. அதில் ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னாங்க. அப்புறம் அவங்க கடைசியாக வந்தாங்க. ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுச்சு சொல்லுங்கள் சார் ஒரு கெத்து காமிக்கணும். அவரை நான் பொறுமையாக வரேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிருக்கலாம். என்ன பண்ண அதுதான் மேட்ரு. சரி விடுங்க. ஸோ அதனாலே கூட திவ்யா டல்லாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இது வந்து எப்போ பார்த்தாலும் வந்து பேசிட்டு இருக்குன்றது மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஆனால் எழுந்து நிற்காததுல வந்து அரோரா எழுந்து நிற்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் நேற்று அரோராவும் எழுந்து நிற்கல, திவ்யாவும் எழுந்து நிற்கல. ஆமாம் திவ்யா கை தூட அரோராவது கை தட்டினாங்க, திவ்யா கை கூட தட்டல. ஆமாம் ஓகேவா. ஸோ பயங்கரமாக கிளாப்ஸ் வந்ததுங்க. எனக்கு அது பெரிய ஆச்சரியம். கமருதீன் வந்தப்ப இது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. அதுக்கு ஆனால் பதிலாக வந்து விஜேசி சொல்லிட்டாரு இதெல்லாம் கமருதீன் செட் பண்ண ஆள் அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாரு. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா சண்டை அதாவது ஃபேமஸ் ஆகணும்னா ரெட் கார்டு வாங்கி வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்ட் செட்டராக அது உருவாக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து எவரோடும் நமக்கு வந்து பகை இல்லை. ஒரு பிரச்சனை ஒன்று அந்த பிரச்சனையில் போனாங்க கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து அது வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. மகத் வந்திருக்காரு. மகத் வந்தார். அது அவர் கூட ஏதோ ஃபோன் ஏதோ பரிசு வந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் தலைவர். ஏதோ ஒன்று ஏதோ அந்த கிளிப்ஸ் கூட பார்த்தா அப்போ ரைட்டு கூட்டு அதை சரிப்படுத்திக்கலாம். பிரதீப் ஆண்டனி வந்து வரணும் போது கூட அவரை கூப்பிடலன்ற மாதிரி ஒரு இது வந்தது ஆக்சுவலாக. ஆனால் இது வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் போகலை அப்படின்ற மாதிரி இல்லை. அவர் ட்விட்டர்லாம் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். என்னை கூட்டாங்கன்னா நாங்கள் வந்து இன்னொரு விளையாட்டை நான் காமிப்பேன்னாங்க. தலைவர் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்திருப்பார். அவர் இந்த வானவெளி ஆராய்ச்சி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. நிக்கோர் கோப்பர் நிக்கஸ் இதெல்லாம் பேசினாரு. ஐயோ இதெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம தான், போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தலைவர் ஜெர்க் விட்டுருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். தெரியல அது என்னவோ கதை. ஆனால் வந்து பிரதீப் வந்து இனி தான் பிரதீப் பர்த்டே வரணும்னு தெரியல. திடீர்னு பார்த்தா டைம் லைன் ஃபுல்லாக நிறைய இருக்குது. நாம நிறைய பேசியிருக்கோம். ஐயோ அதில் கோச்சிட்டு போனோம் தான் பார்க்கவே. அதோட பிபி வர்றதே கிடையாது ஆக்சுவலி. சரி விடுங்க. இவர் இன்னொன்று சொன்னார். எவ்வளோ பிரச்சனை என்னன்னு எடுத்து சொன்னேன் நீ அப்படின்னும் பொழுதுதான் இங்கேயே சொல்லிடுறேன். இன்னும் திருந்தலாமா மொமெண்ட மாதிரி எனக்கு ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு இருக்கா பாருக்கா நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் அப்ப அழுதாரு ஒருத்தர். கானா வினோத் அவர் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும். இவன் என்ன திருந்தலாமா மொமெண்ட் தான். டேய் அவன் என்ன திருந்தலடா அப்படின்னு. கானா வினோத் பாத்தீங்களா பாரு வந்து அவர் எழுந்து போயிட்டாரு. கூடவே உட்கார்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எழுந்து போயிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க என்ன செய்யறது சொல்லுங்க. சரி. சோ இதன் பிறகு வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கட்டும். உங்களுக்கு நீங்க இதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இதுல நீங்க கவனிக்கணும். நீங்க வந்து யாருக்காக சண்டை போட்டீங்களோ, யாருக்காக வந்து நின்னீங்களோ, யாருக்காக அழுதீங்களோ, கடைசி வரையும் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணவே இல்லை பாருங்களேன். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீங்க அதுக்காக அழுதீங்க, உங்க கேமை விட்டீங்க, உங்களுக்கு அதனால கெட்ட பேரு. அதேதான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுக்காக நீங்க நின்ன குத்தம் கடைசியில் உங்களை கடைசி வரையிலும் அவர் வந்து பாருதான் நின்னார் அவரு. அதான் உண்மை. இதுல சரி விடுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்களா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி செட் பண்ணிக்காதீங்க அப்படின்றது தான். நீங்க இல்லைனாலும் அவங்க வாழ்வாங்க, அவங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கிட்டு பாரு இருக்காங்களா இல்லையா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தட்ஸ் ஆல். நீங்க ஏன் தூக்கி சமைக்கிறீங்கன்றதான் அங்கே மேட்ரு. ப்ளீஸ் அடுத்து. ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே சொல்வார் அப்பதான் பாரு வர முடியலன்ட்டு. வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கட்டும்ங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வீட்டில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றப்ப கனியுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையை வந்து எங்களோட 100 நாள் வாழ்க்கையை வந்து எங்களால பார்க்க முடியும் சார். அது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். இந்த வீட்டுல வேற என்ன அப்படின்றப்ப அது வந்து எனக்கு கிடைக்காத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் இவர் வாட்டர்மெலன் வந்து அந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஆபாச குறியீடுன்னு நாங்க சொன்னது தவறு. அந்த மாதிரி நான் வந்து இருந்திருக்கிறேன். அதனால உங்களை பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து க்ளோஷர் மூமெண்ட். இது அதெல்லாம் வந்து அப்படி பேசுகிற ஆள்லாம் கிடையாது. ஓகேவா, சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்கன்றதான் என்னுடைய விஷயம். அதே மாதிரி உள்ளார வரும்போதே வந்து நான் வந்து ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குற ஆள் கிடையாதுன்னு அவர் வந்து சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. அதுவும் அவர் கிடையாது. ரெண்டுமே அவருக்கு உண்டு. அதுதான் உண்மை. ஏன் ரம்யா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்களா அவரை? பண்ண மாட்டாரு. அதுதான் மேட்டர். இதுல பரவாயில்ல, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. க்ளோஷர் மூமெண்ட் ஃபீல் பண்றவரா இருந்தா உள்ள வந்திருக்கும் போதே அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கணும். க்ளோஷர் மூமெண்டா ஒன்று வந்து அதை அங்க சொல்ல முடியாதா, அந்த மைக்ல சொல்ல முடியாதா, இந்த மாதிரி நாங்க வந்து இது மாதிரி பேசிட்டேன் நான் மன்னிச்சுக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாதா அங்க. அதுதான் மேட்டர். சும்மா அதன் பிறகு வந்து ஆதிரை வந்து சொல்லுவாங்க கால் தூக்குன ஒரு விஷயம் இருந்தது இல்லையா. நான் வந்து வினோதுக்கு வந்து கால் தூக்குனது வந்து செஞ்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. நம்ம ஊர்ல இன்னும் அந்த அளவுக்குலாம் மாறல. அப்படி இருக்கும்பொழுது அதாவது பாரி எட்டி ஒதுக்கலாம் நடுமாறல. அதேதான் புரியுதுங்களா.
பாரு வந்து வாட்டர்மெலன் நடுமாதிரி என்னண்ணே நான் வந்து சும்மா அப்படி பண்ண நீங்கன்னா வேணே உடறீங்கன்னு அப்படியே மிரண்டேன் நான் அப்படியே. அதாவது இதெல்லாம் ரொம்ப கிளவருங்க இதெல்லாம். அதாவது வேணே எட்டி நடுமாரில் உடச்சிச்சு தொம்முன்னு போய் ஊந்துட்டாரு. என்னண்ணே உன சும்மா நடிக்க சொல்லி நீமான்னு ஊந்துட்டா இப்போ என்ன சொல்லுவாரு? ஐயோ இப்போ நம்ம வந்து வேணே ஊந்தது வந்து தெரிஞ்சுட்டு சரி அது நடிப்புன்ற லெவலுக்கு எடுத்து வந்தாரு. விஷயம் இருக்கு, அவருக்கு தான் கெத்து இருக்கே, ஒரு அடினா தாங்க மாட்டேன் அடிச்சாங்க அமைச்சாரு அப்படிலாம் பண்ணாரு. ஒரு சாங்கு வாயா செய்ய தெரியல, ஒரு டயலாக சொல்ல தெரியல. உண்மையிலே அதாவது கானம் சூப்பராக பண்ணார், அவ்வளோ உழைப்பு போட்டு. பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ரைம்ஸ் பாடும்போது எல்லாம் இப்படி இப்படி பார்த்து பண்ண அந்த மாதிரி பண்ணிடுச்சு. அது கூட பிரச்சனை இல்லை. அடுத்த செகண்ட் இதுக்கப்புறம் இவனுக்கு கூட மாறடிக்க முடியாது, தயவுசெய்து இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எனக்கு ரயில் ஐயோ வேணாம் ராஜு கூப்பிடு, ராஜு மாக்காப்பா செட் அசிஸ்டன்ட் செட்டு ப்ராப்பர்ட்டி தான் கூப்பிடு, அப்புறம் தமிழ் கூப்பிடு, 2 பேர் அப்படி போட்டு டக்கு போட்டு ஏதோ பேசுங்கன்னு அதுதான் அவர் சொன்னார். காசு கொடுத்தானோ அந்த செருப்பால் வச்சிங்கண்ணா நீங்கள் அப்படின்னு. ஆனால் ராஜு வந்து இன்னையவரையும் பட் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார் ராஜு, பார்க்கறதுக்கே நல்ல ஸ்மார்ட்டாக. ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தாரு சூப்பராக, 2 ஹீரோயின் நல்லா இருந்தது. அதாவது ராஜு ஸ்மார்ட்டாக இருந்தாருன்னா, அதாவது சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேணும்னு சொன்னால் வெளிப்படையாக சொன்னாங்க அவனுக்கு புரியாது. இதெல்லாம் தாங்க வந்து கொண்டாட போகிறோம். பாருங்களேன் நீங்கள் 40 வயசில் எல்லா பொண்ணுங்களும் அழகாக இருப்பாங்க. நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்களேன். அது என்னென்னா இங்கே ரெகுலராக வண்டி ஓட்டணும் வந்து என்னென்னா அது மானு கிடக்குதுன்னு விட்ருவோம். ஆனால் புதுசாக அது பார்க்குறப்ப அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் வேல்யூ இருக்குது. புதுசாக வண்டி ஓட்டுறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம் அது அப்படியே நல்லா கீர் போடுறது அதெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு வந்து சூப்பர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதுதான் மேட்ருங்க ஆக்சுவலி. அதனால் அது 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 சரி என்னது அதுக்கு மேலே நம்ம ரொம்ப பேச. எனக்கு எதுக்கு இவ்வளோ டவுட்டையும் கேட்டேன் அப்படின்னா, நேற்று உங்களுக்கு கூட சட்டை ரொம்ப அழகாக இருந்து நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தீங்கன்னாங்க. அப்போ அங்கே எங்கே தூண்டுகோல் வந்து அதுக்கு தான் கேட்கல வாங்கி 100வது நாளாக கடைசி நாளாலும் உதவாங்கிறது கிடையாது மேடம். அதுதான் மேட்ரு ஆக்சுவலி. ஆனால் எத்தனை பேருக்கு இது க்ளோஸராக அப்போடா அடிச்சிட்டாங்க கடைசி நாள் அப்படின்னு. சரி, ஸோ ஆதிரை சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து சுபி வருவாங்க. அவங்க வந்து பீட் பாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக பண்ணிருக்கலாம். அப்பயே வந்து எச்சு விடாத அப்படின்னு பீட் பாக்ஸ் பண்ணும்போது டேய் இவரு பாடுவாரு ஏதோ பாடுவாரு. இவருக்கான பிலேட்டட் பர்த்டே விஷஸ் சொல்லுவாங்க. சொல்லும் பாடுறப்பதான் வந்து ஒரு எச்சு விடாத அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து சுபி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலிஸ்ட்டை வந்து போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து 3 பேரையும் வந்து போய் பார்ப்பாங்க. பார்க்குறப்ப வந்து என்ன போட்டு வச்சுருக்கேன். அப்போ அவங்க கேட்பாங்க என்ன ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னும் பொழுது திவ்யா சொல்லுவாங்க இங்கே ஏதோ பண்ணுது சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் விக்ரம் வந்து சொல்லுவாப்புல என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்பாப்ல என்னென்னலாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது விக்ரம் சொல்லுவாப்ல இங்கே வந்து இந்த வீடு வந்து நான் எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கேன், பட் எனக்கான விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்கு, ரொம்ப நான் மேம்பட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும், சபரி வந்து நம்ம நல்லவங்கன்றது நமக்கு தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, ஏன்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நல்லவங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு திவ்யா வந்து சொல்லுவாங்க இந்த வீடு வந்து ஒரு புரிதல் கொடுத்துருக்கு. பிடிக்கலன்னா வந்து சில நேரங்களில் வந்து நம்ம வெளியில வந்து நகர்ந்து போயிடுவோம், பட் இந்த வீடு அப்படி கிடையாது. பிடிக்கலன்னா லூப் மோடு மாதிரி திரும்ப திரும்ப நீங்க அவங்க கிட்ட போய் தான் திவ்யா சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் அதை வந்து சரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு ஆளா வந்து என்ன நானே பிடிச்சிக்கிற மாதிரி வெளியில போறேன் அப்படின்னும் பொழுது அரோரா வந்து சொல்லுவாங்க ஒரு பெட்டரான ஒரு பர்சன் ஆக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த வீடு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க ஆக்சுவலி டேக்அவே வந்து அரோரா தான் இந்த இதுல வந்து அசப்தனது ஆக்சுவலி. ஆமா உண்மையிலே அதெல்லாம் பொறுமையா பேசுவோம். அதாவது அதே மாதிரி இவங்க மத்தவங்க கிட்ட கத்துக்கிட்டது என்னென்னலாம் வந்து கேட்பாங்க. விக்ரம் வந்து திவ்யா கிட்ட வந்து ரொம்ப அவங்கள விடவே மாட்டாங்க, அந்த விஷயத்த கத்துக்கிட்டேன். ஆதிரை கிட்ட நான் வந்து ஈஸியா வந்து ஃபர்கிவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாறுறவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் சிங்கர் டீம் எல்லாம் வந்தாங்க உள்ள. அவங்க வந்து அவங்க பாடலாம் பண்ணாங்க. அதுல அரோராவுக்காகவே எனக்கு பிடிச்சவனை பாட்டு பண்ணாங்க. ஆனா அந்த சைக்கிள் கேப்ல அரோரா எப்படி 2 ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாங்கன்றது எனக்கு ஆச்சரியம். அது இவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருப்பாங்க மணியண்ணன் பேண்டுக்கு, அந்த டைம்ல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஏன் திவ்யா மாத்திர ஜாக்கி? திவ்யா வந்து ஒரு சாரி கட்டியிருந்தாங்க இல்லைங்களா? குறுக்கு சிறுத்தவள என்ன குஞ்சி வச்சு வளைச்சு சார் 3 நாள்ல பொண்டாட்டி சிரிச்சு நான் பார்த்தே
அதாவது இத்தனை நாள்ல வந்து ஒரு பாட்டுக்கு வந்து கோழி குஞ்சின்னும் போது சிரிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா ரியலி கேட்க அது இல்ல சார், நீங்க பாடு திரும்ப கேளுங்க. அம்மா என்ன வேற வந்து சொல்லிக்கிட்டீங்க. அம்மா ஓகே பாருங்க. அப்பா ஏமா விடாத கருப்பு, விடாத கருப்பு மாதிரி குறுக்கு சிரித்தவள என்ன கொஞ்சம் சரி. இந்த இந்த டைமில் நம்ம ஒன்று கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிரியா அவங்க வந்து பேர் என்ன, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நான் வந்து எழுதாமல் வச்சுருந்தேன், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம். அந்த இஸ்தான்புல் ஸ்வீட்ஸ் அப்படின்னு ஒரு 41 ஐட்டம்ஸ் ஒரு பாக்ஸு, அப்புறம் வந்து ஸ்மெல் அந்த என்னது ஃப்ராக்ரன்ஸ் டிஃப்யூசர் அது இதெல்லாம் வாங்கி அனுப்பிச்சாங்க அவங்க. அதுவும் அதே நேரத்தில் வந்து டிபியை வந்து காருக்கு வந்து சின்ன உபகரணங்கள்லாம் வாங்கி கொடுத்தான். கோபி வந்து லைட் அனுப்பிச்சான், அப்புறம் பென்னு, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இன்றைக்கி தான் நான் எழுதினேன் ஆக்சுவலாக. எவ்வளோ சன்னிடே வந்து அனுப்பிச்ச அந்த பேக்ஸு அண்டு சாக்லேட்ஸ் அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம். ஸோ கூடவே கான்ட்ரிபியூஷனாக வந்து ரம்யா அவங்க வந்து 51 பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலை வாழ வைக்கும் ஃபாத்திமா அபு வந்து 70 பவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. 71 பவுண்டு, அது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரெண்டுமே வந்து இது இந்த நேரத்தில் சொல்லணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா என்னை பார்த்துக்கிறவங்க, என்னை கொண்டாடுறவங்கள நான் வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது இத்தனை நாள், இந்த 105 நாள்ன்றது வந்து வேலை முடியுது, சந்தோஷம்தான். ஆனால் ரெகுலராக வருவோம். இது பயங்கரமான கமிட்மெண்ட் மட்டும் கிடையாது. வாழ்னு கத்திட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம், டார்ச்சர். உண்மையிலே நாங்கள் வந்து போயிருப்போம். என்னன்னா இந்த ஸ்காட்லாந்து டூர் போனதில் கொஞ்சம் தப்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே நானே அது யார்கிட்டயோ இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன். அந்த டூர் வந்து எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தது அப்படிங்கிறது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஆக்சுவலாக அதுக்கு வந்து கோபி அவர்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுங்கள் சார். அவ்வளோதான், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. இல்லை, இவங்க 2 பேருக்கான தேங்க்ஸு. மற்ற எல்லாருக்குமே இப்போ நீங்கள் அந்த பாட்டு பாடுறீங்களோ அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்கள் அது பாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருங்க, நாங்கள் பாடுவோங்க நாங்கள். ஓகே. ஏன்னா செஞ்ச வினை எப்படி வினை, அதற்கான செயல் வினை. குறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி கூலிக்கையில் என்ன கொஞ்சம் பூசு தாயே, ஓன் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாத்து தாயே. அந்த நெஞ்சில்ன்றதா குஞ்சில் மாறிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நெஞ்சில் இதோ அப்படின் போது எனக்கு வேற மாதிரி ஒரு பாட்டு எனக்கு மைண்டில் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. என்ன குங்குமத்தில் கரைச்சவளேன்னு வந்திருக்கணும் சார். ஆமாம், குங்குமம் தான் சார், வேற மாதிரி மாறிடுச்சு. அது வேற மாதிரி மாத்தினா கூட பரவாயில்ல சார். குங்குமம் வார்த்தைக்கு நீங்கள் வேற ஒரு வார்த்தை போட்டீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை போட்டு வளர்த்தவளே அப்படின்னு வேற போடுறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை, எனக்கு நான் பாடி முடிச்சிட்டேன். அதை நான் எடிட் பண்ண விரும்பல, அப்படியே ஆனர் போட்டோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஆமாம், ஓகேவா. சரி சார். திவ்யா வந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்பா பொன்னாட்டி வந்து அதாவது சிரிச்சு கீழே விழுந்து இந்த இது நமஸ்காரம் பண்ணும் அந்த மாதிரி என் பொண்டாட்டி விழுந்தாயா. ஓகே, சூப்பர். சரி. ஸோ இந்த இவங்கெல்லாம் வந்து பாடிட்டு போனாங்க இல்லையா. பாட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டாக். ஓகே. அவங்களே போய் அவங்களோட மிரர்ல முன்னாடி நின்று மாதிரி பேசணும் சார். அது மாதிரி பேசினா கூட பரவாயில்ல. இவரு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கல்ல, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றதெல்லாம் சொல்ல வச்சாரு. அந்த மந்திரம் சொல்ற மாதிரி ஸ்வாகா ஸ்வாகா அப்படின்ற மாதிரி. அது நான் என்ன கேக்குறேன், நியாயத்துக்கு நியாயம். ஆமா, அநியாயத்துக்கு அநியாயம். விக்ரமுக்கும் சபரிக்கும் பாத்தீங்கன்னா 2 செகண்ட் 3 செகண்ட் கூட இல்ல, டக்குன்னு பேசி அவ்வளவுதான். திவ்யாவுக்கும் அரோராவுக்கும் ஐ எம் தேர் ஃபார் யூ, ஐ லவ் யூ, நான் நீங்க எப்படி நின்று இருக்க, நீ எப்படி நின்று. அதுவும் அரோராவுக்கு எப்படின்னா, இந்த அரோராவை பாக்குறீங்களா, ஓகேவா, இந்த அரோராவை கொண்டு வரதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பாடுபட்டோம் தெரியுமா அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கதை சொல்லி
அப்புறம் அரோரா ஆனா அவங்களுக்கு இவரு நினைச்சு ஃபீல் அரோரா கொடுக்கல ஆக்சுவலி. அது ரொம்ப தெளிவா இருந்தது. இவங்க தான் பயங்கரமா அழுதுட்டே இருந்தாங்கன்னு இவங்க வச்சுக்கோங்களேன். எப்பவுமே அரோரா வந்து என்னன்னா அரோரா கிளம்பிடுச்சுனுக்கு அப்புறம் தான் நிம்மதியே வந்தது திவ்யாவுக்கு. திவ்யா அது வரலையும் பாத்தீங்கன்னா படபடப்பு இருந்துட்டே இருந்தது. எங்கேயாவது அனுப்பிச்சிருவோம் நம்மள இல்ல புடிச்சு போயிடுவாங்க. திவ்யாவுக்கு எப்படி யோசிச்சிட்டாங்கன்னா 3 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, அவளுக்கு மட்டும் வித்தியாசமான ரெண்டுன்னும் ட்ரெஸ் போதே அப்பயே ரைட்டு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருந்திருப்பாங்க. பட் நமக்கு வந்து விஷயம் தெரியும். அதே மாதிரி இவருக்கு ஒரு ரெட்டு கொஞ்சம் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவருக்கு சபரிக்கு. சபரிக்காமா அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவர் ரன்னர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு கொலாப்ஸ் மாதிரி ஒன்று பண்ணி. ஸோ அவங்கவுங்கள்ட்ட மிரர்கிட்ட பேசுவாங்க. விக்ரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியே பேசுவாப்ல. ஓகே. அதாவது வந்து ஒரு இமேஜை உடைச்சிட்டு அவர் வந்து சின்சியராக நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், சின்சியராக நான் இருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாப்ல. அரோரா சொன்னது ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கு இந்த தெரியுதா அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு செட்டு இமேஜை வந்து உடைச்சிட்டு வர வேண்டி இருந்தது. அதற்கு நான் நிறைய டைம் இருந்தது எனக்கு, அதுக்காகலாம் நீ வந்து ஒரு விஷயங்கள் செஞ்ச அப்படிங்கிறையும். அப்போ இவர் ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பார் ஜாக்கி, டோன்ட் எவர் சே யூ டோன்ட் ஹேவ் அ ஃபேமிலி, யூ ஹேவ் மீ. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. எனக்கு புரியவே இல்லை. ஆற்றுல போகிற தண்ணி ஐயா கூடி அம்மா கூடின்ற மாதிரி எல்லாரும் உரிமை கொண்டாடி இருந்தால் அந்த பொண்ணு என்னதானே பண்ணும். அவனும் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலியாக கொடு, எனக்கு ஒரு ஃபேமிலி கொடு, எனக்கு ஒரு ஃபேமிலி, நான் ஒரு ஃபேமிலியாக வச்சுக்கிறேன், நான் ஒரு ஃபேமிலியாக வச்சுட்டு இருக்கேன்றீங்க. பட் ஆனால் ஷி ஏர்ன் இட். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து சும்மா கிடையாது, எல்லாருக்கும் அப்படி பேசிட முடியாது. நான் முன்னாடியே சொல்கிறது தான், அறிவுடன் சேர்ந்த அழகு, அதுதான் வந்து அழகு. சும்மா ஃபிசிக்கலாக இருக்கிறது அழகு இல்லை. ஸ்டேஜ்லேயே கூட அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. படிக்கணும்னு சொல்கிறத வந்து அதுதான் சமூக நீதி காத்த இடம். பெரியார் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட அவரே சொல்லியிருப்பாரு, ஆமா நான் வாய்ப்பு கொடுக்குறேம்மா, நான் ஏற்கனவே ஒன்று கொடுத்து போன சீசன் நான் பட்ட அவமானம் போதும், நீயாவது வா, நீ கொஞ்சம் சென்சிபிளா இருப்ப, என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது உனக்கு தெரியும். அடிபட்டு தான் வந்து கத்துக்க முடியும். இப்போ ஜாக்கிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நிறையா வந்து ஃபயர் விட்டு அதுக்கப்புறம் அடிபட்டு அறிவு இல்லை அப்படிங்கிறது தெரியறது, அந்த மாதிரியான நிறைய அடிபட்டு கற்றுருக்காரு. இப்போ அவருக்கும் அப்படிதான். நம்ம ஒன்று கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ மேடம், அதுலேருந்து நம்ம பின்வாங்க மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன் இதை செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், நம்ம ஏன் இவ்வளோ பதறோம்லாம் ஒரு விஷயம் ஒன்று வரும்ல, அதுலேருந்து வந்தாலே நம்மளுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும். சரி, இந்த மாதிரி பின் வாங்க மாட்டேன். எங்கள் அப்பா சொல்லுவார், ஹூக் வாங்குவியா பின் ஹூக் அப்படி. அப்பா பயங்கரமான ஆள். கடைக்கு என் ஃப்ரெண்டு கடைக்கு வந்தான்னு டேய் கௌரி பேக் விட்றா, கேரி பேக் கௌரி பேகம், இதான் தான் வாணி மகால் ஜோக்குன்னு எதுக்கு ஒரு ஜோக்கு எடுத்து வந்தேன். அதுதான் இதே மாதிரி தான் இது இவங்க சரி புரியல. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் பார்வையாளர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக திடீர்னு எங்க சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து என் மச்சான் கொண்டு வந்திருக்கான். அவன் வந்து ஜாக்கி சேகரோட ஃபாலோவர், அவர் வீடியோ எடுக்க அடோ பாவீங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கமுக்கமாக பார்த்துட்டு இருக்கானுங்க எல்லாம். வாட்சிங் நோ எவ்ரிபடி இஸ் வாட்சிங். ஆமா, தட்ஸ் இட். we have பயங்கரமா ஸ்பை வச்சிருக்கோம் நாங்க. ஆமா, ஓகேவா. அதே மாதிரி திவ்யா பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வார்த்தை, அதாவது நேர்மையா வந்து இருக்க ட்ரை பண்ணேன், ஃபில்டர் இல்லாம நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பழகிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் சொல்லுவாரு. இவங்க சொல்லுவாங்க, நான் உறவுன்னு இருக்கும்போது ஒரு ஆள் நினைச்சா மூஞ்சி காட்டி கூட பேச முடியாத அளவுக்குலாம் ஆயிப்போச்சு இந்த வீட்டில், அதுல இருந்தெல்லாம் நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான மிக முக்கிய காரணிகள், அதுவும் ஒன்று. அதெல்லாம் என்னது நம்ம கொஞ்சம் பெரிய, ஏன்னா இல்லையே எல்லாத்தையும் பேசி நல்லா பெரிய இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு, செகண்ட் ஒரு பாட்டு, தேர்டு அவங்களே வந்து காண்டாமிருகன் பேர் வச்சிருக்காங்களா, இதுல நாங்க வேற என்ன கூப்பிட்டு வைக்க முடியும். அப்போ இந்த பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா, 5 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற லெவலில் தான். இதுல சபரியும் திவ்யா வந்து அப்படியே அவர் சொன்னது அத்தனை பேர் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஓகே ஓகே உனக்கு சொன்ன அதே மாதிரி தான் சபரிக்கும் உனக்கு சொன்னப்பா அப்படின்னு அதை வந்து அது கெஸ் பண்ணும். அரோரா ஐ லவ் யூ, அரோரா ஐ லவ் யூ மோர் அப்படின்றாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இதுலயே தெரிஞ்சிச்சு அந்த விஜய் டிவி ப்ராடக்ட் அந்த எழுதி கொடுத்து அப்படியே படிக்கிறதுன்றது ப்ராம்ப்டிங்ன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன பண்றது. ஆனா உண்மையிலேங்க அந்த மாதிரிலாம் நம்மள ஏதாவது பேச சொன்னா என்ன பேச, நான் கூட ஜாக்கெட் கேட்டேன், இப்போ நீ ஏன் போற அந்த மாதிரி இந்த அந்த அது பேர் என்ன அந்த இது ட்ராஃபி கிட்ட பேசணும்னா என்ன பேசியிருப்பேன் அப்படின்னா, வரனா வரும், இல்லை இந்த கதை மாதிரிலாம் நான் என்னால் பேச முடியாது, வரனா வரப்போகிறேன் அவ்வளோதான். இதை வீடியோவில் பார்த்து எனக்கு கொடுக்க மாட்டானுன்னு எனக்கு தெரியும். நீ எப்படியே சாதாரணமாகவே இவ்வளோ நாளில் வச்சு எனக்கு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வினோத் பட்டி எடுத்தாலும் அந்த கதை தான் வச்சுக்கோங்களேன். அந்த காரை யார் ஓட்டணும், கார் யார் ஓட்டணும், இது நிறைய இருக்குங்க உள்ளார. நம்மளுக்கு தெரியும் நம்ம கதை. அதில் வேற போய் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்குதா, வந்தா வா வரட்டா போ, தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு கதை. ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆவார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வருவார். உண்மையிலேங்க நான் நிஜமா அதுக்கெல்லாம் ஒரு பயங்கர இது இருக்கும் சாக்கி. இவர் வராருன்னா ஒரு மாதிரி சவுண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு வர்றது, அப்படி
ஏதோ வந்து புலி மாதிரி வேஷம் போட்டு ஒரு 4-5 பேர் ஆடிட்டு இருந்தாங்க. இவர் பாட்டு டக்குன்னு வீட்டுக்குள்ளார வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் போலாமான்னு சார் அப்படின்னு விக்ரம் வந்து அப்படியே கிளம்புறதுக்கு இருந்தாரு. நான் வீட்டுக்குள்ளார வரேன், உங்களோட தான் பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு அவரு வேணா வந்ததுல இருந்தே கிடுக்கிடுத்து இருந்தாரு. எப்போனா கூட்டு போவோம், நைட்டு கூட வந்து கூட்டு போகணும்னு நினைச்சிருந்தாரு அவரு. பாத்தீங்களா, நானே வருவேன் வெள்ளை போட மட்டும் கட்டி இருந்தா கண்டிப்பா கிளம்பி போயிருப்பாரு அவரு. ஆக்சுவலி நானே எடுத்தோடனே நான் கூட நானும் நீங்க மாட்டேன் பட போறீங்கன்னு நினைச்சேன். பட் இட்ஸ் ஓகே, நானே வருவேன். ஓகே, கனெக்ட் ஆகுது. ஓகே, மாசா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஆஃப் கோர்ஸ் இல்ல அவரை சொல்லுவாங்க, அவரு சொல்லுவாங்க பிலேட்டட் பர்த்டே விஷஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணா நான் அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் சொல்லிக்கிறேன். தேங்க் யூ so much. அதேதான். ஸோ நிறைய எமோஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்ட உடனே டமால் இரும்புவாங்க திவ்யா. என்னம்மா அப்படின்னு ஆரி ஓகே அப்படின்னு ஓகே பேபி அப்படின்னு தான் சொல்லல சொல்லியிருந்தாருன்னா அங்க வீட்டுக்கு சோறு கிடைக்காது தெரியும். பேபி போனோமா பேசணுமா. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா சபரி ஹக் பண்ணி நல்லா இரு அப்படின்னு இந்த பக்கம் முடியாது, கதை கட்டுருவானுங்க எல்லாம். அது ரொம்ப டேஞ்சரஸ் மேடம். அது வந்து கம்பி மேல இப்போ இந்த இடத்துல அவங்க பண்ணிருக்கணும். ஆக்சுவலி அவங்க பண்ணிருக்கணும். அது அவங்க அதுதான். இப்போ இது கமலா இருந்தா பச்சுக்க எல்லாம் போய் டப்பு டப்புன்னு. இதுதான் சார் சம்டைம்ஸ் தோணும். அதுதான் வந்து நறுக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு போனாரு. இல்ல அதுதான் இல்ல மேடம், அதுக்கு தான் அது இருக்குது. அந்த பாயிண்ட் இருக்குது, அந்த நறுக்குக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான். அதாவது ஃப்ளைட்ல ஒருத்தன் கையை உள்ள ஏதோ பண்ணிருக்கான், பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல நீ பண்ணனா உனக்கு எவ்வளவு தைரியம், அடுத்த வாட்டி பச்சைக்கன் பிடிச்சிக்கிறாங்களாம், மங்கு மங்கு மங்குன்னு கொடுத்து பண்ண அப்படின்னாங்க. அந்த மாதிரி இருந்தவங்க கடைசியில் யாருக்கிட்ட தோத்து போனாங்க பாரு. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. ஆமா, வாழ்க்கை அது மாதிரி தான். ஸோ அந்த எமோஷன்ஸை வந்து ஒரு 3 எமோஷன் இந்த வீட்டில் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்குறப்ப திவ்யா சொல்லுவாங்க, நான் வந்து அந்த கார் இன்சிடென்ட்டை வந்து ரொம்ப வீரமான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். நான் அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு ஆள் இல்லை அப்படின்றதையும், கோவம்ங்கிறது வந்து விக்ரம் கிட்ட இவ்வளோ ஒரு கோவம் வந்து நான் பட்டும்பொழுது அப்படிங்கிற ஒரு விஷயமும், அன்புங்கிற வந்து அந்த ஹக்கில் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க திவ்யா. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா வீரம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு என்டியூரன்ஸாக நான் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன், எம்எல்ஏ நான் நம்பிக்கை இல்லாதப்ப நீங்களும் சரி அந்த பொண்ணு சொல்லும் வெளிப்படையாகவே, பிக் பாஸ் நீங்களும் வச்சிருந்த நம்பிக்கை கூட ஐயோ நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய மாறி இருக்கேன் அப்படிங்கிறதையும், ஃபன் அப்படின்னும் பொழுது நிறைய நான் ஜோக் சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் எல்லாரும் சிரிக்கிறப்போ ஓகே நம்ம தான் வந்து நம்மளை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுதுன்றதும், லாஸ்ட்டாக சொன்னது நல்லா இருக்கும். காதல் அப்படின்னு உடனே எல்லாம் இரும்போம். ஆனால் அரோரா சொல்லுவாங்க, இல்லை சார் அரோராவுடைய குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குது, அந்த குவாலிட்டியை நான் இங்கே வந்து பார்த்தேன், அதர் தென் மை பியூட்டி, நான் அந்த குவாலிட்டி என்கிட்ட பார்த்தேன், என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு என் மேல காதல் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இவங்க வரும்போதே எல்லாருமே கை தட்டும் போது அவங்க பயங்கர ஹாப்பியா இருக்கும். இவ்வளவு ரிசீவ் பண்றாங்களா, இவ்வளவு பேர் இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்ன்றது ரொம்ப ஹாப்பி. ஆனாலப்பட்ட பிபி காலுக்கு க்ளோஸ் வைங்கடான்னு சொன்னாரு போறப்ப, தெரியும்ல. இதை விட அண்ணன் சுத்திட்டு இருந்தாப்ல பைத்தியக்கார மாதிரி சபரி. அவரு சபரி சார், அவரும் நம்ம பையன் அவ்வளவுதான். எப்பயுமே ஒரு கெத்து இருக்கணும் மேடம். இந்த கெத்தை இறக்கடிட்டான்னு வச்சுக்கலாம், அது அவ்வளவுதான். சரி விடுங்க. ஓகே, இப்போ திரும்ப ஆனா உண்மையான அன்புங்க அவர்கிட்ட சபரிகிட்ட சொல்றேன். நம்ம இந்த விளையாட்டுக்கு சொன்னாலுமே கூட பட் அரோரா யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அது உண்மை. இப்போ அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து அரோரா கிட்ட இருக்கும். லவ் யூ அரோரான்னு அவங்க சொல்லுவாங்க, இவங்க எல்லாருமே அவர் சொன்னதே சொல்லுவாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இல்ல, அதுதான் அதுக்கு அந்த மாதிரி தான். ஓகேங்களா? சோ என்ன டிபெண்டண்டா வர முடியுமா? என்ன சார் புரியல எனக்கு, யார் டிபெண்டண்டா யாருக்கு இல்லங்க, யாருக்கா இருந்தாலும் ஒரு டிபெண்டண்டா வரணும்னா நம்ம ஒப்பு கொடுக்குறோம்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கணும். ஆக்சுவலி சும்மா ஒப்புலாம் சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்களும் 25 வருஷமா ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உப்புலாம் இருந்தது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒன்றும் வரல. 10 வருஷமா புரிஞ்சுக்க கூடாது மேடம். உங்களுக்கு இப்பயே அந்த நெஞ்சில் அது மாதிரியே வரும்போதே நீங்கள் ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா, அப்பயே எனக்கு வந்து கிருதாங்கிடுச்சு. உங்கள் இனிமேல் நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணவே முடியாது. ஐ வாண்ட் டு டீல் வித் சம்திங் ரைட். ஸோ அது மாதிரி நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நிறைய இடத்துல வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சரபுரு நெபுலா பிளக்கல்ட்டா ஆம்லெட்டு கிம்ப்ளெட்டு நெபுலா குபுலா குபுலா சுபுலோ எல்லா இடத்துலையும் சரசரன்னு போகுது. இதை வந்து நீங்கள் கிராஃபிக்ஸில் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரயில் கீழெல்லாம் போனோம். இங்கே மண்டியில் தரப்புறது எப்படா அப்படின்ற மாதிரி போயிட்டு ரொம்ப வருஷமா ஓடிட்டு தானே இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தானே வந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன இப்போ புதுசா? தேங்க்யூ. இது கூற சீரியல்ல தேங்க்யூ மேம். ஓகே, அப்புறம் விக்ரம் வந்து வீரம்ங்கிறத வந்து இந்த பாடி வெயிட்டை யாருமே இந்த வீட்டில் என்ன கலாய்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுவாப்ல. அண்ட்
கார் இன்சிடெண்ட் அது வந்து நான் ரொம்ப வீரமான ஒரு விஷயமா பார்க்குறேன் அப்படிங்கிறதையும், அழுகை வந்து என்னதான் இருந்தாலுமே கூட லாஸ்ட்டாக வந்து ஒரு சிரிப்பு சிரித்து அந்த விஷயத்தை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றதையும் கெட்ட நம்பிக்கையான வார்த்தை நிறைய விஷயத்தை பேசினேன், ஆனாலும் மனசுல இருந்து பேசுனதா இது அந்த சுச்சுவேஷன் நான் பேசிட்டேன் அப்படின்னா. அதை விட கனியையும் அந்த விஷயத்த ரொம்ப அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. நம்பிக்கைங்கிறது வந்து அந்த இடத்துல நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டேன். கனியும் சுபியும் வந்து மற்றவங்களுக்கு வேணா அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்கலாம். எனக்கு அவங்க 2 பேரும் வந்து இது பிராங்க்னு சொன்னது வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல. சபரி வந்து பொறுத்த வரைக்கும் காதல் அம்மா வந்த மொமெண்ட் வந்து ரொம்ப காதலாக இருந்ததாகவும், அண்ட் அந்த கோபம் அந்த விஷயம் அசிங்கப்பட்ட மொமெண்ட் என்னன்னா பாரு அப்படி இடிச்சு விளையாடி இருக்க வேண்டாங்கிற ஒரு மொமெண்ட்டை வந்து அப்படிங்கிற சொல்லுவாப்புல. அண்ட் இவர் வந்து பிபி உள்ள வரும்போது ரொம்ப மாசா இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா. விஜய் சார் லவ் யூலாம் சொல்லுவார், சார் ஐ லவ் யூ சார் அப்படின்லாம் சொல்லி தான் அனுப்புவார் பிபின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதன் பிறகு தான் கானா வினோத்தோட பர்ஃபார்மன்ஸ் நடந்தது. மீதி இருக்கிற விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட்களை படிச்சிடலாம் நம்ம. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட்டு நம்ம அமுதன் அவர்களுடையது. ஹை ஜாக்கி, இன்னைக்கு வந்து இந்த டேட் போட்டுட்டு ஃபைனல் டே ஆஃப் த பிபி, ரொம்ப பிராவோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷஸ் டு யுவர் கமிட்மெண்ட், ஹானஸ்ட் ரிவ்யூ, யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, சாங்ஸ், ஜோக்ஸ் எக்ஸெட்ரா. தேங்க்யூ, மை பெஸ்ட் ரிகார்ட்ஸ் டியர் சுதா சேகர், த வாய்ஸ் ஓவர் பை கிவிங் டஃப் கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்ததுக்கும். காம்படிஷன் டு ஜாக்கியா ஃப்ரம் யுவர் சைடு. அதுக்கப்புறம் ஃபைனலி யாழி ஒரு நிமிஷம் காஃபி கேர்ள், ஒரு நிமிஷம் இங்கே வாமா, ப்ளீஸ் கம். அப்படியே இந்த கமெண்ட்டை படிச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஃபைனலி யாழினி பேபி, த காஃபி சப்ளையர், யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த வீடியோ ரிவ்யூஸ் டார்லிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். That's really அமுதன் sweet. uncle, thanks சொல்லு. Thank you, Amudan uncle. அதேதான். Is he the one that gave the comment? Is he the one that gave the comment? எஸ், ஆமா. தேங்க்யூ. ஓகே. ஓகேவா, மை பெஸ்ட் விஷஸ், ஸ்வீட் கிசஸ் அண்ட் ஹக்ஸ் டு மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. Okay. லாட்ஸ் ஆஃப் லவ்ஸ் அண்ட் விஷஸ் அப்படிங்கிறதையும் வந்து கூறியிருந்தாப்புல. ரொம்ப நன்றி அமுதன். ஸோ அதன் பிறகு வந்து இரண்டாவது கமெண்ட் பார்த்தீங்கன்னா குரோம்பே சுவாமிநாதன் சார். இது பிக் பாஸ் சீசன் 9 வந்து இன்னைக்கு வந்து கடைசி. ஜாக்கி சுதாமா உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். டே 1லிருந்து இன்று வரை ஃபினாலே அழகாக ரிவ்யூ செய்து அத்துடன் பாட்டு பாடி உலக விஷயங்கள் பேசி அரசியல் பற்றி கோடிட்டு காண்பித்து ஜாக்கி டிவி நேயர்களை நன்றாக மகிழ்வித்து மகிழ்வித்து செல்ல சண்டைகளுடன் இத்தனை நாள் தொடர்ந்து பயணித்த உங்களையும் சுதாமாவையும் மனதார வாழ்த்துகிறேன். பலன் என்று பார்த்தால் சொற்பமே என தெரிகிறது, ஆனாலும் உங்கள் நோக்கத்தை விட்டுவிட்டு நீங்கள் விலகி இல்லை என்பது பெருமை அப்படிங்கிறதையும், செல்லங்கள் டியர்ஸ்கள் டாட்டுக்கள் இருந்தும் காலடி சிங்க செல்விக்கு நிகராகுமா அப்படின்னு போட்டிருக்காரு. உண்மை, அது உண்மைதான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் லாட். அவர் வந்து ரொம்ப மெனக்கட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதில் அவருடைய கமெண்ட் வந்து அதுக்கு ஒரு கலர் கொடுத்து அதுக்கு ஒரு அது மெனக்கட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். நானே அவருக்கு போட்டிருந்தேன். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌடாக என்ன ஃபீல் பண்ண வைக்கிறீங்க அதெல்லாம். அவங்க ஆத்து பொண்ணு மாதிரியே அவர் பார்த்துக்குவார். அதுதான், யாராவது ஒருத்தர் தானே சார் இருக்காங்க, நமக்கெல்லாம் அப்படியா சொல்லுங்கள். எடுத்தோன்னா காலை பாருங்களேன், எதுக்கு கால் இல்லை கை இல்லை. இன்னைக்கு இதுக்கப்புறம் இருக்குடி எத்தனை பேர் எத்தனை ரெகுலராக மெசேஜ் இன்னைக்கு இதுக்கப்புறம் தெரிஞ்சிடும். இந்த என்னது வானம் பாடி பறவைகளா, வானம் பாடி பறவைகள் 2 ஊர்வலம் எங்கோ போகின்றது, காதல் காதல் என்றொரு கீதம். ஆமாம், வேண்டாம் நீங்கள் அதனாலதான் காதோல் அப்படின்னு ஆயிடுவது. அவங்க குங்குமமே வேற மாதிரி போயிட்டு இருக்கும்போது காதல்லாம் வேற மாதிரி போயிடும். வேண்டாம், வாங்க. அடுத்து வந்து மும்மு பப்பு. மூணாவது கமெண்ட் வந்து மம்மு பாப்பா அவங்களுடையது. இன்னைக்கு ஜாக்கி ஃபுல் ஃபார்ம்ல இருந்தாங்க, சுதா நிக் நேம்ல வச்சு நல்லா ஓட்டுனீங்க. அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் அடி விழுந்ததே அதுக்கு தான். கான் கண்ட்ரோல் மை லாஃபா, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தது. அதை விட ரிப்பீட் மோட்ல டெய்லியா ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் அடைந்து விட்டான், ராமன் வந்தான் தயங்கி நின்றான். மயங்கிட்டாரா ஏதோ, அதான் நம்ம இதான் இந்த டிஸ்பிளே இல்லைன்னா நம்மளால பாட முடியாது. பாடுறோம் எல்லாம் வரி நம்மளுக்கு ஒன்றும் மைண்டில் கிடையாது. ஜானகி தேவி லோச்சனா சிலோத்தமா லோச்சனா லோச்சனா திலோத்தமா. புவனா பாலகன்ஸோட கமெண்ட் போடுறாங்க.
அவங்க ஏதோ ஒரு சாங் சொல்லி அங்கே ஞாபகம் வந்து ஜாக்கி அப்படி இருந்தாங்க. சொல்லுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெருசு வந்து ஆசை முகம் மறந்து ஆசை முகம் மறந்து போஷே. இன்னொரு சாங் ஒன்று இருக்குது. என்னம்மா தோழி பொம்மைய காணும் நான் என்ன செய்ய போறேன், தலைவாரி பின்னி பூக்கள் வச்சு புது சட்டை போட போறேன், பா ஐப்பசி மாசம் சாய காவேரி சானோ பொம்மைய வாங்கி வந்தே தாலாட்டு நான் பாட கண் மூட மாட்டாயோ மலர்ந்த போதும் மனதில் இன்னும் மனதோடு பேசும் மழலை கீதம். ஸ்பேஸில் நம்ம இருக்கும்போது பாட்டு நிறைய வேறு வேறு மாதிரி பாடுவாங்களா, உடனே நம்ம என்ன பண்ணோம், ஐயோ அந்த பாட்டு இப்படி பாடக்கூடாது இப்படி பாடணும், அந்த மாதிரி தான் இப்போ வெறுப்பேற்று தான் அவங்க பாட வச்சேன். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படியே அம்முக்குற மாதிரி மம்மு கூட்டா மாதிரி உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. மம்மு பப்பு சொல்லுங்களா? சரி, மம்மு கூட்டன் சரி விடுங்க, எனக்கு என்ன பாவம், அவங்க வேற உங்களுக்கு பாட்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிப்பா, தேங்க்யூடா. சரி, அதான் அதை வந்து சிரிப்பே அடக்க முடியலையா அவங்களால. அண்ட் திஸ் இஸ் லைக் சுதாஸ் கமெண்ட் வர்ஸ்ட் பிஹேவியர் அப்படின்னாங்க. நைஸ் ஷர்ட்டா, உங்கள் சாங் செலெக்ஷன் அண்ட் சிங்கிங் சூப்பர், எஸ்பெஷலாக பனி விழும் நிலவு மன்னிப்பாயா நேற்றுக்கு நான் கமெண்ட் பண்ண விட்டுட்டேன். எஸ் ஜாக்கி வாய்ஸ் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்டு tremendously over these years, nice transformation, I'm so happy for you both ன்னு சொல்லி நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாம். ஃபோர்த் கமெண்ட்டு ஓகே, சக்தி ராஜேந்திரனோடது. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜாக்கி அண்ணா சேட் தட் பிபி வந்து முடிஞ்சுது, பிபி சீசன் நாட் பிகாஸ் பிபி சீசன், இட்ஸ் பிகாஸ் வந்து உங்களோட ட்ராவல் வந்து பிபியில் பொறுத்தவரை எண்டாக போகுது அப்படிங்கிறத. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து உங்களோட ரிவ்யூஸ் ஃபாலோ பண்ணுவோம். we need to wait till next year for பிபி. இந்த ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டே ஆகாது வித்தவுட் யுவர் ரிவ்யூன்னா. நான் வந்து உங்களை வந்து சீசன் 2லேருந்து ஃபாலோ பண்ணுறேன். there were 3 to 4 other reviews I followed. வாட்ஸ் ஸோ யூனிக் உங்கள் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ப்ரொவைடிங் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. யூ ஒன்ட் ஜஸ்ட் சே வாட் ஹேப்பன் இந்த எபிசோடு, அதுக்கு வந்து ரீசன் பிஹைண்ட் த திங்ஸ், அவங்க ஏன் எதனால் அந்த கண்டஸ்டன்ஸ் பண்ணாங்கன்ற இந்த ரீசன் சொல்கிறதுலேருந்து யூ வில் கனெக்ட் த டாட்ஸ் ஃப்ரம் எல்லா எபிசோட்ஸ்லேருந்தும் கனெக்ட் பண்ணி ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் கொடுப்பீங்க அவங்களோட ரியாக்ஷன்ஸ்க்கு. நான் வந்து பல பேருடைய ரிவ்யூஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் பிகாஸ் அவங்க வந்து இந்த பிஆர் வேலைகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனாலையும். ஆஸ் அ வியூவர் நான் வந்து யார் வந்து ஜென்யூனாக இருக்காங்கன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாகவும் ரொம்ப ஹானஸ்ட் ரிவ்யூஸையும் வந்து கொடுத்துருக்கீங்க. ஐ ப்ரே டு காட் தட் யூ கெட் த ரெகக்னிஷன் யூ டிசர்வ் அண்ட் ரீச் பிகர் ஹைட்ஸ் அண்ணா. Thank you for entertaining us. Please continue to do the same சொல்லியிருக்காங்க. நன்றிகள். அண்ட் அடுத்து வந்து மெர்லின் சொல்லியிருந்தாங்க, இன் ஃபைனல் எபிசோட் ஆஃப்டர் திவ்யா எக்ஸ்பிளைன் வந்து திவாகர் எப்படி பிஹேவ் பண்ணாரு, அவங்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் முடிஞ்சு சென்ட் ஆஃப் அப்போ அரோரா வந்து சொல்லுவாங்க இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், பட் இதை வந்து நம்ம ரொம்ப கேஷுவலாக சிம்பிளராக பேசுகிறோம். இந்த டாபிக்ஸ் வந்து தே குட் ஹவ் ரைஸ்ட் பிஃபோர் திவாகர் எவிக்ஷன் இட்ஸெல்ஃப். ஐ திங்க் எவ்ரிவன் ரைசிங் ஆல் இஷ்யூஸ் ஆஃப்டர் ஆல் வெண்ட் அவுட் ஆஃப் த ஹேண்ட்ஸ். ஐ ஃபீல் ஈவன் டுடே டிஸ்கஷன் வுடன்ட் ஹவ் ஹேப்பன் இஃப் பாரு வாஸ் இன்சைட்னா அதை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. மெர்லின் கரெக்ட். அண்ட் ஏன்னா திவாகர் ஏற்றி விட்டது பாரு தான். எஸ், அவங்களுக்கு வந்து ஒரு ஆமாஞ்சாமி போகிறதுக்கு ஒரு ஆள் வேணுன்றதுனால தவறு, அதனால தான் வந்து அவங்க மேலே நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வச்சாங்க. இப்போ வச்சாங்க. ஓகே. அண்ட் வந்தனா வந்து நீங்க மாட்டோம் நாங்கள் நீங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லவ். ஓகே. அண்ட் சித்ரா வந்து சொல்லியிருந்தாங்க, மறக்குமா நெஞ்சம் சூப்பர் அண்ணா, இடம்பொருள் பார்த்தும் ரொம்ப நல்ல பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நன்றிகள். அண்ட் ரிஜேஷ் அவர்கள் சொல்லியிருந்தாப்புல, ஜாக்கி நீங்கள் வாய்ஸ் ஓவர் சூப்பராக பண்ணுறீங்க, முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். இந்த ஒரு 3 மாதம் அப்படி நமக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. 1 மணி நேரம் நீங்கள் பேசுறது, ஒரு கார் டிரைவிங் இல்லைன்னா ஒர்க்கில் நீங்கள் பேசுறது கேட்டுட்டு அப்படியே இருக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உண்மையாலுமே அதை மிஸ் பண்ணுறோம். எப்படி இருந்தாலும் ஒரு 45லேருந்து 50 நிமிஷத்துக்கு உள்ள வீடியோ இனிமே எல்லா நாளும் வராதுல்ல. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். நல்ல பாட்டு பாடி நீங்க ஜாலியா நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. நன்றிகள். நிறைய கமெண்ட் இருந்தது, என்னால் அவசரத்தில் அதெல்லாம் எடுக்க முடியல. இன்னைக்கு வந்து 12 மணிலேருந்து ஐ மீன் இங்கே வந்து 12 மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ எங்கேயுமே போக முடியல, நிறைய விஷயங்கள். ஸோ தேங்க்யூ. அம்மாவுக்கு நான் கொடுத்து இதான் அம்மாவுக்கு தேங்க்யூ. பாய்.
அடுத்து 5th கமெண்ட்டு ஆனந்தி வந்து நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. ஷமிலா சொல்லியிருந்தாங்க 3 வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து பிக் பாஸ் பார்க்கறதே நிறுத்திட்டேன், ஓகே வெறும் உங்களோட ரிவ்யூ மட்டும்தான், இந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்காங்க, அதனால தான் நான் வந்து பார்க்கறதே நிறுத்திட்டேன் அப்படிங்கிறதையும், ஈவன் வந்து ஹோஸ்ட்டுமே கொஞ்சம் வந்து ஃபேராக இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க. இஃப் த கண்டஸ்டன்ட் வந்து தப்புனா ஹோஸ்ட் வந்து நிறைய இடங்களில் அதை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து ராஜபாண்டியன், ஜாக்கின்னா இந்த ஷர்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும், இதே டிசைன் ஷர்ட் எல்லா கலர்லையும் ட்ரை பண்ணுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதே. இல்லை ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து நான் தியாகுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் சொன்னான், நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷர்ட்டு வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது, அதை போட்டு பேசுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஆனால் என்னென்னா அந்த மாதிரி ஷர்ட் நிறைய இங்கே வாங்க முடியல. இங்கே ஒரு மாதிரியான இது இருக்குது. அதுக்கு நிறைய நான் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஷர்ட்டு என்னென்னா தியாகுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு வாங்கினேன். இது நல்லா அந்த மாதிரி டப்பால் இதை வச்சுக்கிட்டேன் நான். ஆக்சுவலாக கொடுக்கல அவனுக்கு, இது அவனுக்கு தான் வாங்கினது. இது தியாகுக்கு தான். தியாகுக்கு நாங்க வேற 2 வாங்கி கொடுத்தோம். அதுக்கு பதில் வேற 2 வாங்கி கொடுத்தோம். இது இன்னொன்னு இருந்தா வாங்கி கொடுத்துருப்பேன் அவனுக்கு. இல்ல அவரோட சைஸ் இது இல்ல. அது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன். ஓகே. அண்ட் நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்கல்ல, எதுக்கடி அவனை ரொம்ப கொடுத்துட்டு இருக்க? 2000 வருஷம் இது மேடம், அது நம்ம ஈஸியாக அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அது என்னன்றது. சரிங்க, நான் தான் இன்னைக்கு கூட என்ன சொன்னேன், பிக் பாஸ் வாய்ஸ் மறக்குதோ இல்லையோ, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. யாரும் ஒருத்தவங்க சீரியஸாக கமெண்ட் பண்ண, வாய்ஸ் ஓவர் வந்து பிக் பாஸ் இடம் பேசியதுலேருந்து நிறைய மாற்றங்கள் தென்படுகிறது. பார்த்தீங்களா, நான் சொன்னால் நீங்கள் நம்புறது இல்லை, அதுதான். சரி, அடுத்த கமெண்ட் வந்து மம்மு பப்போடது. அவங்க வந்து நமக்கு சிங்கப்பூர் டாலர்கள் வந்து ஒரு 68.98 டாலர்களையும் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் மூலமாக. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கீப்பிங் திஸ் சீசன் வந்து ரொம்ப லைவ்லியா. நாளைக்கு நான் ஒர்க் போயிடுவேன், அதனால தான் இன்றைக்கே நான் கான்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும், உங்களோட டெய்லி அனாலிசிஸ் பார்க்கறது என்னோட ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து இட் மேட்சஸ் வித் மை அனாலிசிஸ் டூ. நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓவர் த பாஸ்ட் 8 to 9 இயர்ஸில். உங்களோட ரிவ்யூ நான் ட்ராவல் பண்ணால் கூட ஹோட்டலில் வந்து வைஃபைல பார்ப்பேன். இட்ஸ் லைக் அ மார்னிங் காஃபி, எனர்ஜி பூஸ்ட் மாதிரி. உங்கள் அனாலிசிஸ், சாங்ஸ், கான்வர்சேஷன், கலாய்ப்பு பிட்வீன் யூ போத் அண்ட் ஜாக்கிஸ் ரியாக்ஷன்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கேப்டிவேட்டிவ். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் மோர் சீசன் டு ட்ராவல் டுகெதர்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த கமெண்ட். முடியிற கமெண்ட் அதுதான் அந்த கமெண்ட்டோட. ஸோ இந்த இடத்துலையும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நிரு அண்ட் கணேஷ் தம்பதிகள் வந்து அவங்க 2 பேரும் வந்து எதாச்சும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அப்படியே சமயக்கட்டில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிட்டார் 2 பேருமே அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு. ஒரு நாள் வீடியோ காமிச்சாங்க, அவர் சமைச்சிட்டே இருக்காரு, இவங்க பின்னாடியே போனால் என் வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இன்னும்போது இதை நான் என்ன பண்ணேன், நான் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இப்போ தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து லேட்டாக படுப்பேன், காலையில் இருந்து ரொம்ப லேட்டாகும் கொஞ்சம். அவங்க தான் சமையல் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து காலையில் வந்து கூட வந்து அந்த டைமில் அந்த அரைச்சி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஈஸியாக இருந்தது. நம்ம கொஞ்சம் படுக்கிற அந்த விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த சமையலுக்கு வரணும் அப்படின்றது வந்து இந்த நிரு அண்ட் கணேஷ் தம்பதிகள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்லுவேன். நான் அது எல்லா நாளும் செய்ய முடியாது, நான் ரொம்ப நிறைய டயர்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் இருக்கிற நேரத்துக்கு படுக்காமல் டக்குன்னு உள்ளார வந்தால் நல்லா இருக்குமே, கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். அது நல்லாவும் இருந்தது ஆக்சுவலி. அதை நான் ஃபீல் பண்ணாதனால இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். அதை நானுமே ஃபீல் பண்ணேன் ரொம்ப. அதுவும் ரொம்ப முக்கியமாக இல்லை, அவள் ஃபீல் பண்ணாலும் சொல்லவே மாட்டாள். ஏன்னா இவங்க வந்தால் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எனக்கு இவங்களுக்கான விஷயங்கள்லாம் தெரியும், காலையில் எழுந்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பெட்ல இருந்து. ஸோ அதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சரி நம்ம ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சும்மா இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லலாம். பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் ஹிம். ஏன்னா பாவம் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை பார்த்துக்கிறவங்கள நம்ம கரெக்டாக பார்த்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் டிபெண்ட்டும் கிடையாது, குப்பெண்ட்டும் கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சுக்காது தான் வச்சுக்கோங்க. 25 வருஷமாக நமக்கு படிச்சிருக்கோம்ல. ஓகே. ஏன்னா நேற்று கூட என் பொண்ணு கேட்டா, அது சொல்லியிருந்தீங்க அவனுக்கு மட்டும் எதுக்கு அப்படி அப்படின்ட்டு. அப்போ நான் நேற்று கூட ஏதோ ஒன்று சொல்லும்போது சொன்னேன், நான் அப்பா கிட்ட எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்னா எனக்கு ஒன்று நான் வந்து அங்கே நின்றுடுவான்னு எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற வார்த்தையை அவளுக்கு சொன்னேன் நான். ஸோ விச் ஐ மென்ட் இட். ஓகே. இல்லை ஆக்சுவலி இப்போ இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரே பாத்ரூம் தான் இருக்குது, நாம் வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிவிட்டு நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது அந்த இடம் ஈரமாக தான் இருக்கும். ஆமாம். ஏன்னா அடுத்து இவங்க அவசரமாக போய் உட்காரணும். நான் வந்து எழுந்து வரும்போதே நான் வந்து டாய்லெட் சீட்டை வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்போ தான் வந்தேன். ஏன்னா டக்குன்னு போய் உட்காருவாங்க அவங்க ஈஸியாக. அந்த மாதிரி தான் நான் வந்து நான் பார்த்துக்கிறேன்னா அப்படி தான் பார்ப்பேன்.
சும்மாலாம் இப்போ அந்த ஏனோ தானோன்ற மாதிரினா வார்த்தைலாம் நான் சொல்ல மாட்டேன். பட் சம்டைம்ஸ் வந்து அது வந்து நம்மளுக்கே அது வந்து கொஞ்சம் பூமரங்களாம் ஆன கதெல்லாம் உண்டு. பட் இருந்தாலும் எங்கே முடியணுமோ அங்கே செஞ்சுக்கலாம் அப்படின்றது தான். தட்ஸ் ஆல். கண்டிப்பாக. ஒரு செகண்ட் வந்துடுறேன். ஸோ இதுதான் கமெண்ட்ஸு. எடுக்க முடிஞ்ச கமெண்ட் எல்லாம் படிச்சிருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். அப்படியே வந்து வீட்டுக்குள்ளார திரும்பவும் போயிடுவோம். சீக்கிரம் வாங்க. அவ்வளோதான். வீட்டுக்குள்ளார வேற ஒன்றும் இல்லை ஜாக்கி. இவங்கள்ட்ட இதெல்லாம் பேசிட்டு இவர் வந்து கிளம்பிடுவாப்ல. கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே எல்லாரையும் வந்து இதில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குட் பை அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டு விடுவாங்க. சங்க சக்கரெல்லாம் அது அவங்களுக்கு அந்த இடத்துலலாம் வந்து 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 போடுவாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா இவர் பிக் பாஸ் வந்து ஒரு லாஸ்ட் டாக் கொடுக்கணும் இல்லை. ஏன்னா கானா வினோத் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிருவாரு. வீட்டுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா அன்ராப் பண்ணி யார் வந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னும் பொழுது அரோராவுடைய எவிக்ஷன் உண்மையிலேயே ரொம்ப 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 கிரேஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. பயங்கர க்யூட்டாக இருந்தது. அந்த பொண்ணு வந்து அழுதும் அழுதா, அழாம அதுக்கப்புறம் அவளை வந்து ரொம்ப ஜாலியாக வந்து பிக் பாஸ் அனுப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அது மாதிரி சொன்னதே கிடையாது. நீங்கள் வெளியே போகிற இதுக்கு வந்து வாழ்த்துக்கள்ன்றது கொஞ்சம் கூட நம்ம பேசுவோம். அது வந்து அந்த புது வாழ்க்கைக்கான அந்த அந்த வார்த்தைகள் தான். அதை வந்து அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை கண்டிப்பாக நம்ம இன்னொரு எபிசோடில் பேசுவோம். அண்ட் எல்லாருமே தங்கப்புல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. எனக்கு அந்த இடத்துல திவ்யா பேசுனது எதுவுமே ஒட்டலை. உண்மையிலேயே சொல்றேன். நீங்க வேணா திரும்பவும் பாருங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அரோரான்னும் போது அதுல மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா திவ்யா தான் அந்த கார்டை எடுப்பாங்க. கிஃப்ட் எல்லாம் அன்ராப் பண்ணி எடுக்கணும். அவங்கள்ட்ட சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. பட் அரோரா கிட்ட அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் வந்து டக்குன்னு ஒட்டலை. ஆனா அதே நேரத்துல அந்த டைம்ல விக்ரம் அவங்க கிட்ட பேசினது ரொம்ப வந்து ஒட்டுச்சு. சபரி பேசுனது வந்து உண்மையில நான் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிட்டேன். இப்போ சொல்லும்போதே நெகிழ்ச்சியாரு. ஏன்னா சபரி சொல்வாரு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வளர்ந்தா அது ஒன்ன மாதிரி வளரணும். அது வந்து அந்த பொண்ணுக்கு அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சபரிக்கு அரோராவை பத்தி தெரியும், முன்கதை சுருக்கலாம் தெரியும். தெரிஞ்சு அதை சொல்லும் போது நான் என் பிள்ளைய உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நீ அதை வந்து ஒன்ன மாதிரி வள அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுவா. அதுக்கு பிறகு டான்ஸ் எல்லாம் போட்டு அரோராவுக்கு ஒரு காலுக்கு க்ளோஸ் வைங்கப்பா அப்படின்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை இன்னுமே டீட்டெயில்டாக பேசுவோம். திரும்பவும் சொல்கிறேன். அதன் பிறகு வந்து அதை நான் சொல்லவே வேண்டான்ட்டு தான் அதை வந்து அப்படியே அடிச்சு வச்சிருக்கேன். ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸுங்க ஒரு, அதாவது ஃபினாலே பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. ஆனால் அது தலையிலே மண்ணள்ளி கொட்டுக்கும்ல. எவ்வளோ திறமையானவர்கள் இருக்காங்க இந்த நகரத்தில், வாய்ப்புலாம் காத்துட்டு இருக்காங்க. எனக்கு அசிங்கமாக இருக்குது. நான் இதை சொல்கிறதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஒன்றுமே தெரியாமல் வாயிலே வந்து பேசிகிட்டு இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அது பண்ணுறது வந்து சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலேங்க அது வந்து அதன் பிறகு 3 பேரும் டிராஃபி கூட பேசுவாங்க. டிராஃபி கிட்ட பேசுகிற விஷயங்கள், திவ்யா பேசுகிற விஷயங்கள் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்தது. டிராஃபியோட அப்படியே அந்த கனெக்ட் பண்ணி அவங்க வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமித்தும் அவங்களுடைய பொண்ணும் பாடினது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. உண்மையிலேயே அமித் அண்ட் அந்த பொண்ணு ஸ்டேஜில் பாடினதை விட அவங்க ஒய்ஃபை காட்டும்பொழுது அவங்க அந்த பொண்ணு கரெக்டாக எடுத்துடணும் அடுத்த வார்த்தை அப்படின்லாம் அந்த செமையாக இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் அதில் அந்த அழகே சாங் பாடினா ரொம்ப அழகி அந்த சாங் பாடினா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் இது வந்து இது கேட்சியா எல்லாரும் தெரிஞ்ச பாட்டா இருக்குன்றதுக்காக சொன்னேன். வேற ஒண்ணு கரெக்ட். இவர் ஏதோ அந்த பொண்ணுக்காக நம்மளுக்கும் அவருக்கும் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் அது வாய்க்கா வரப்ப தகராறு அது ஒரு பக்கம், அது வேற பக்கம். பட் இருந்தாலும் அவங்க பொண்ணு பாடும்போது அது அந்த பொண்ணோட இந்த பொண்ணும் பாடும்போது நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. யாரு அட கடவுளே, யாரை எங்க எடுத்துன்னு வரா மாதிரி சே, எனக்கு இது கொஞ்ச நேரம் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதாவது கேள்வி இருக்கான்னு இவராகவே போய் வாண்டனா. ஏன்னா வேற எதுவும் இல்லை, எதுனா போய் பண்ணுங்க போங்க. இந்த லாஸ்ட்டாக ஸ்டேஜ்லாம் ஸ்கூலில் அனுப்புவாங்க தெரியுமா, டைம் மிச்சம் இருக்கும். போ வேற ஏதாவது பண்ணு, போ நீ போய் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணு, நீ ஏதாவது பேசு, நீ ஏதாவது பாடலை. டான்ஸ் மாஸ்டருக்கு வந்து அந்த அந்த இந்த என்னது மூஞ்சில வந்து எதுவுமே வரலையடா, உனக்கு எதுவுமே வராதா அப்படின்னு கதறி அந்த டான்ஸை முடிச்சதுக்கப்புறம் யாருமே பண்ணணும் உங்க கூட எங்களால் மாரடிக்க முடியாது, முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு அந்த பட்டிமன்றத்தை எடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு எந்த சீசனும் இப்படி நடந்ததே கிடையாது. ஆக்சுவலி இந்த பட்டிமன்றத்துக்கு முன்னாடி தான் இவர்கிட்ட கேள்விகள் ஏதாவது இருக்காங்கன்னு கேட்க சொல்லுவாங்க ஜாக்கி. அவரே வந்து என்னன்னா இவரு கேட்பாரு, யாரு நம்ம பிரவீன் காந்தி எழுந்தோடனே, சார் நீங்கள் ரொம்ப சாஃப்டான பர்சன், இதெல்லாம் நான் பொண்ணு பார்க்க வர்றப்ப சொல்லியிருக்கணும், இப்போ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட கேள்வியே என்னன்னா எப்படி எதிர்கொள்வீங்க ஒரு எவிக்ஷன். அப்போ அவர் சொல்வார், அந்த வந்து பர்சனலாக எடுத்தால் வந்து காயப்படும். சைக்கிள் எக்ஸாம்பிள் சொல்லுவார். இப்போ என் பையன் சைக்கிள் ஓட்டுறான், கீழே விழுந்துருவான்னா அடுத்த தடவை நல்லா ஓட்டணும்னு தான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் வெளியில் போய் அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னார். அதே போல் பசிக்கிறது,
பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு அதுவாகவே சாப்பிட்ருவோம், நம்ம போய் திணிச்சாதான் அது வாந்தி எடுக்கும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. விமர்சனத்திற்கான கேள்விகள் கேட்கும்பொழுது இவர் இந்த கேள்வி வாட்டர்மெலன் தான் கேட்பாரு. சாட்டர்டே சண்டே தான் அதிகமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பேசுவார். ஸோ சொல்லும்பொழுது அவர் சொன்னார், விமர்சனங்களெல்லாம் நான் வந்து பெருசாக இருந்து இப்போ எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபினாலேவுக்கு வந்த இத்தனை கண்டஸ்டண்ட்டுக்கு 4 பேர்கிட்ட தான் கேள்வி இருந்ததுங்க. மற்றவங்க யாருமே ஒரு க்ளோஸ்அப் எதுவுமே இல்லை. எஃப்ஜேவும் ஆதிரையை காமிச்சாங்க. வாட்டர்மெலனை வந்து பெரிய ஆர்டிஸ்ட் மாதிரி அவரை காமிச்சிட்டே இருந்தாங்க. அவரு கேள்வி 2 கேள்விக்கு அவங்க பதில் எல்லாத்துலேயும் அவர் வந்து ஒரு சுற்றுக்கு வர மாதிரி வச்சுக்கிட்டாங்க. மற்ற ரம்யா என்ன கனிக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு அதேதான் நான் சொல்ல வரது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அத்தனை பேர் இருந்தாங்க. அது துஷார் பேசாமலே இருந்திருக்கலாம். கமருதீன் வந்து பெஸ்ட்ன்ற மாதிரி அவர் பேசினாரு. ஐயோ அது அந்த இந்த விஷயத்துல பேசும்பொழுது சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் அதே மாதிரி அமித் கேட்ட கேள்வியும் ஷோ பாக்குறீங்களான்னு பொழுது இவர் அது கரெக்டான ஒரு விளக்கம் கொடுப்பாரு. ஷோ பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டம், 24 மணி நேரத்தை எப்படியாவது எங்கேயாவது டவுன்லோட் பண்ணி வச்சாவது நான் வந்து பாத்துருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்ஸ்பிரேஷனா நான் ஏதாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சுபிக்ஷா கேட்கும் பொழுது வந்து என்ன உங்களுக்கு தோணுதோ மனதில் பிடிக்குதோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதையும் அந்த வேலை வந்து புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க போதும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாப்ல. கமருதீன் பாருக்கான கேள்வின்னு ஒன்று கேட்பாரு அவரு. அண்ட் அதன் பிறகு வந்து ஹோஸ்ட் அதுக்கு பிறகு வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து என்ன கற்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் கேட்பார். ஆடியன்ஸ் கிட்ட கேள்வி கேட்கும்பொழுது வீட்டில் நீங்கள் என்ன இந்த இடத்துலேருந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது இவங்க இது அரோராவோட கேள்வி. அவங்க சொல்வார், இந்த மாதிரி நான் வந்து என்ன மாதிரியான மனமாற்றங்கள்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து கேட்டுக்கும்போது வேற யாரையாவது பிடிச்சிருக்கா ஷோ பார்க்கும்போதுனா அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி இருந்தா வந்து பயஸ்ட் ஆயிடுவேன்றதுனால அப்படி யாருமே எனக்கு வந்து பிடிச்ச கண்டஸ்டன்ட் ஒருத்தங்க கிடையவே கிடையாது. அதை சொல்லி ஆகணும். ஆனா மனசளவுல யாராவது ஒருத்தவங்க இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. சும்மா வெளியில சொல்லும்போது அவரு மாறினே அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதா இருக்கும். அதேதான். ஸோ ஓகே வந்து பிரஜன் வந்து மச்சாங்கிச்சான்னு சொல்லி இன்னொரு மாதிரி ஒரு கேள்வி உண்மையிலே அந்த டாக் வந்து என்னங்க அது வந்து ஒண்ணுமே அந்த கேள்வியில ஒரு இதுவே ஃபீலே இல்லையா உண்மையிலே. நான் ஃப்ரெண்டுன்றது. ஆனா ஒரு விஷயம் விஜய் சேதுபதி சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இது ரொம்ப சிம்பிள்டா. நான் ஒருவேளை நான் அங்க இருந்தா என்ன பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்னாரு. அது வந்து புரிதல் உள்ள மனுஷனால தான் அப்படி சொல்ல முடியும். இப்ப நான் இங்க ஒரு 50 படம் பண்ணிட்டு நீ படம் பண்ணன்றதுக்காக இல்ல. இப்ப இதே சிச்சுவேஷன் நான் இருந்தா என்ன பண்ணுவேன் அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகே. அதன் பிறகு வந்து அப்சரா வந்து ஒரு கேள்வி வந்து அம்மா பாண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு கேள்விகளை கேட்டாங்க. அண்ட் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவுடைய டான்ஸ் அதன் பிறகு நடந்தது. அதன் பிறகு தான் மாக்காப்பாவுடைய அந்த பட்டிமன்றம். நல்லவங்களா இருக்கணுமா இல்லை நல்லா கேம் விளையாடுறவங்களா இருக்கணுமான்னு பொழுது அண்ட் அமித்லாம் சொல்வார், நான் நல்லா வரும்போது டக்குன்னு ராஜு சொல்லுவார், அதனால தான் நீங்கள் வெளில போயிட்டீங்க. அவர் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஆனாலும் மக்கள் வந்து ஏற்றுக்காட்டாலும் நான் வந்து ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன், எனக்கு நிம்மதி இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த விஷயங்கள் தான் துஷார் வந்து சம்மந்தமே இல்லாமல் கமருதீன் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நல்லவர் அந்த வீட்டில் அப்படின்வார். கேமர்னு சொல்ல ரெண்டாவது வாட்டி கேட்குதுங்க இந்த சவுண்டு கீ அப்படின்னு. அது வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை பசினாலே இருந்தாலோ தண்ணி கீன்னு சவுண்டு ஆமாம் கேட்டுட்டு ரெண்டாவது வாட்டி கேட்குது. இந்த ஊருக்கு வந்து 2வது வருஷத்துல இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி கேட்டுச்சு. என்னடா திடீர்னு காதில் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் அப்படி கேட்கும் கீன்னுது. அப்புறம் திரும்ப பீ கீ நாம எல்லாம் பண்ணா போயிடும். அது இன்னும் அப்படின்னுது. சரியா? ஓகே. அதன் பிறகு வந்து என்னன்னா ஃபைனல் டாக், பிபியோட ஃபைனல் டாக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து இந்த வீடை வந்து நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வீட்டில் வந்து உங்களோட எனர்ஜி இருக்கு, அந்த வீடு ஃபுல்லாக உங்களோட எனர்ஜி இருக்குன்னு சொன்னதா இருக்கட்டும், நான் தான் இந்த வீடு அப்படின்ற ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸா தான் சொன்னதா இருக்கட்டும், அந்த டைம்ல ஒரு ரூமா அவர் சொல்லும்பொழுது காட்டுவாங்க. உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஒரு ரூம் யாருமே இல்லாம யூஸ் பண்ண ஒரு ரூமா அந்த வீடை காட்டும்பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. டக் டக் டக்குன்னு நம்மளோட வீடு நம்மளோட விஷயங்கள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. சொல்லுங்க. இல்லை அதான் லைட்லாம் ஆஃப் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதை வந்து சபரி சொல்லுவார், டே எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சொன்ன மற்ற இடங்களுக்காவது உன் வெற்றி என்னோடது, நான் அப்போ உனக்காக வந்து நின்னெல்லாம் யாராவது வந்து சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து உங்களோட வெற்றியை யாரையுமே வந்து ஷேர் பண்ணுறதுக்கான விஷயம் கிடையாது. ஸோ டோன்ட் லெட் எனிவன் டு டேக் அவே யுவர் இந்த சக்ஸஸை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுதும் நிகழ்ச்சியில் நாங்களாம் நிறைய நிகழ்ச்சியில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரமே சொன்னாலும் கூட அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதன் பிறகு முடிச்சிருவாருங்க, பார்த்துக்கோங்க உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் அப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாய்ஸை கேட்கவே முடியாதுங்கிற ஃபீலை எப்போ கொண்டு வருவார்னா, நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு திவ்யா சொன்னதுக்கப்புறம் வாய்ஸ் வராது. அதோட அந்த பிபி நயனோட அப்படியே நிற்கும். சபரிலாம் உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுவாப்ல. லவ் யூ சொன்ன உடனே யூ ஆர் மைண்ட். நீங்க சபரி கிட்டையும் விக்ரம் கிட்ட இருந்த நிகழ்ச்சி வந்து திவ்யா கிட்ட மிஸ்ஸிங் ஆன மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஜெயிக்கும் போது கூட வந்து அவங்க வந்து ஒரு பெரிய
ஒரு இதுவே இல்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தெரில இது வந்து பாருங்க நிறைய மைண்டில் ஓடி இருக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். எஸ் ஓகே. இதன் பிறகு பாருடைய என்ட்ரி. அவங்க திரும்பவுமே வந்துட்டு நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பேசுவாங்க ஸ்டேஜில். நீங்கள் அந்த விஷயத்தோடைய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடலாம். எந்த அளவுக்கு கமருதீன் கிட்ட வந்து விஜே பேசினாரு அவரு கைண்ட்னஸ் ஜாக்கி. விஜய் சாமி நிறைய பேசுவார் அவர்கிட்ட. நீ இப்படி இருந்துக்கணும் இப்படி இருந்துக்கணும், வெளியில வாழ்க்கையில நீ நல்லா வரணும்ல. அதாவது ஒருத்தவங்க பிடிச்சி தள்ளும் போது நீ கால் வச்சிட்டல அதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீ பேசுவ கொல்லுவ, நீ கால் வச்சிட்டல முடிஞ்சது கதை அப்படின்றதுனால கொஞ்சம். ஆனா கதவை திறந்தது ட்ரை பண்ணது வந்து நீதான் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேச்சாங்க நிறைய குறைப்பாரு. நான் அதான் வரதுக்கு முன்னாடியே சொல்லுவேன், நான் நிறைய சொல்லி பார்த்தேன், ஜாக்கிரதையாரு கண்ட்ரோல்டாருன்னு நான் நிறைய சொல்லி தான் பார்க்க முடியும். நான் முடியும் சரி இங்கேருந்து போகும்போதாவது நீங்கள் எல்லாம் வந்து இருக்கணும் போது இப்போ இவங்க வந்து சாண்ட்ரா வேற வந்துருவாங்க. அவங்க வேற போய் தனியாக போய் பேசுவாங்க. அவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு 6 நிமிஷத்துக்கு இப்போ மன்னிச்சிரு அப்படிலாம் பேசுவாங்க. அதை தான் சொல்றேன், போலித்தனங்களோடய நீங்க இருந்து நிறைய பேர் இங்கே போலித்தனங்களோட தாங்க இந்த சீசன். எனக்கு எல்லாத்த விட என்னன்னா உண்மையிலேயே சாரி கேட்க வேண்டிய சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு நீங்க யாரு கனி மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட உங்களால கேட்க முடியாது. ஆனா இவங்க கிட்ட போயிட்டு சாரின்னுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேர் நாரி போய் கிடக்குது, போட்டு காலி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லா விஷயங்களும் நடக்குது. அதுதான் சொல்றேன், இதுக்கு நிறைய உதாரணங்கள் அங்கே இந்த சாரி விஷயங்களை வந்து நம்ம நிறைய பேசுவோம். பேசுறதுக்கு நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுவோம். சரி இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அவங்களெல்லாம் கூட்டு வர்றதே அப்படியே டக்குன்னு அவங்களாவே ஒரு தரப்பா இருக்கு கதவை திறந்தா வந்துருவாங்க. அவ்வளோதான், வண்டியும் கிடையாது. கொண்டு இந்த விக்டோரியாவில் வந்து கெஸ்ட்டுக்கு தான் போவோம் அந்த வண்டி. ஆமா சார், நீங்களாச்சும் உங்க சோவாச்சின்னு எடுத்துட்டோம் நம்மளுக்கு நான் வண்டியை. யாரு ஜெயிப்புன்னு தெரிஞ்சு நடந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். சாரட் 20ன்னா இந்த பக்கம் அங்கேருந்து கிரேன்ல இறக்குவாங்க. கதவை திறந்தா லைட்டுக்கு புவாங்கே அங்க வந்து காசே கிடையாது, சுத்தமா டப்பு டப்புன்னு. ஏன்னா 11:30 மணி வரையும் போவோம். எல்லாம் சவுண்டே பாத்தீங்களா விஜய் நிறுத்துக்கு கொஞ்சம் சவுண்ட் எதுக்கு சவுண்ட் ஐயோ தலைவலிக்குது அப்புறமா திரும்ப பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ விக்ரம் இவங்கள்ட்டலாம் வந்து இந்த லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த ஃபீல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. டக்குன்னு கை தூக்குற மாதிரி போயிட்டு பிரேக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாரு. திவ்யா அப்போ பயங்கரமா பேசுறாரு. அது திருஷ்டி போட்டு மேடம், திவ்யாவுக்கான திருஷ்டி போட்டு. அவங்க புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அவரு ப்ரிப்பேர் பண்ணி வந்தது எல்லாரால தான் என் பொண்ணு நிற்குதுன்றதான் கேள்வி. அவங்க வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பொண்ணு விமர்சனங்கள் அப்படின்னும் போது அவர் என்னென்னோ எடுத்துட்டு போறாரு. அதாவது வாட்டர்மெலன் வந்து யார் வந்து நல்ல பிளேயர்னு கேட்டப்ப ஆரினார்ல அந்த மாதிரி அதுக்கு நிகர்தான் ஆச்சு. அவர் வந்து அது விக்ரம் நல்லா தெரியுன்றதுனால விக்ரம் தான் அவங்க சாரி சொல்லுவாங்க. சாரி அப்பா இல்ல விக்ரம் புரியணும்ல, நான் ஏன் இவ்வளவு நேரம் பேசுறேன் புரியுதா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அங்க சொல்லுவாங்க. அதன் பிறகு வின்னர் அனௌன்ஸ்மெண்ட், திவ்யா தான் வின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம். உடனேவே வந்து சபரி வந்து விசில் அடிச்சாரு. ஜாக்கி பார்த்து சொன்னாங்க ரொம்ப ஏன்னா எல்லா சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரன்னர் அப் வந்து திடீர்னு அதிர்ச்சி ஆவாங்க, அவங்களால திக்கும் காண முடியாது. பட் சபரி வந்து அதை வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு விசில் அடிச்சதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி விஜய் அவர்கள் சொன்னதும் நல்லா இருந்தது. கல்யாணத்துக்கு முதல்ல பையனை கல்யாணத்தை பாருங்க நான் வரேன் கல்யாணத்துக்கு அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப கியூட் மொமெண்ட். இப்பதான் கல்யாண மொமெண்ட்டுக்கே வந்திருக்காப்ல யாரு சபரி. அதனாலதான் அரோரா கிட்ட வந்து என் பிள்ளைய உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. புரியுதுங்களா? அதுதான் மேட்டர். இப்பதான் அவருக்கு அந்த தாட் வந்துருக்கு. ஏன்னா இப்படி பண்ணாதான் இந்த இப்படி இருந்தே நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்களே, இப்படி இருந்தா இப்படி எல்லாம் பண்றீங்க அத ஒண்ணு பாத்துருப்பாரு. இன்னொன்னு இப்படி இருக்கிற உங்களெல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், இதையே ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 100 நாள் வந்துட்டேன் அப்படின்னும் போது சரி அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் நீங்க சொன்ன மாதிரி வருத்தங்கள் இருந்தது. ஏன்னா சபரிக்கு கண்டிப்பா ஏதாவது கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஒண்ணுமே இல்லாமலா ஒருத்தவங்களை வந்து அப்படியே ஏங்க ஒரு ஸ்கூல்ல கூட ஒரு சர்டிபிகேட் கொடுத்து ஒரு சின்ன ஒருத்தவங்களுக்கு பெரிய மெடல் கொடுத்தா சில்வர் மெடல்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரியாவது கொடுக்கலாம். ஒண்ணுமே இல்லாம வந்து பை பை சொல்றீங்க. அதான் அந்த மாதிரி இந்த ரன்னர் அப் உடைய வைத்தரிசி தான் இதெல்லாம் டவுன் ஆயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். இருக்குல்லங்க, யோசிச்சு பாருங்க. 2 பேர் இந்த கை தூக்குன இந்த கை தூக்குனா அப்ப 2 பேரும் சமமா வாழ்ந்தவங்க. ஜாக்கி 20 வருஷம் இருந்தவங்க டக்குன்னு நான் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சோறு விட்டு நமக்கு சோறு விட்டலன்னா யோசிச்சு பாருங்க இருக்கும்ல. நம்ம டக்குன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? 2 வருஷம் வந்து இதோ டிபெண்டண்டாக கூப்பிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ பேபி கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே இந்த சாங் வந்து டெடிகேட் பண்ணி இந்த நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வரோம். இந்த நிகழ்ச்சியை முக்கியமாக வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வந்து என்னுடைய எடிட்டர் தம்பி கார்த்தி விழுப்புரத்தில் இருக்கான். இங்கேருந்து நான் ஃபைல் அனுப்பிச்சேன்னா, ஏன்னா மெயின் எபிசோடெலாம் நான் தான் இது எடிட் பண்ணுவேன். சின்ன சின்ன இதெல்லாம் வந்து 10 நிமிஷம் இதெல்லாம் அவன் தான் எடிட் பண்ணி காலைல போடுவான். அது ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக. இந்த 3 மாதத்தில் பெருசாக வந்து லீவே போடலை. 2 வாட்டி தான் அது பர்சனல் வேலையாக லீவ் போட்டால், மொத்தம் எல்லா நாளுமே எப்போ பிங் பண்ணாலும் லைனில் இருந்தது. ரொம்ப சந்தோஷம்.
ஸோ அவனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த கார்டு ரெடி பண்ணது போனது இதெல்லாமே வந்து அவன் தான் பண்ணிட்டு இருந்தான். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ கார்த்தி, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப பெரிய விஷயம். இது 3 மாதம் அந்த நான் சொல்லியிருந்தேன் 100 நாள் கண்டிப்பாக ஓடியே ஆகணும். மற்ற நாள்லாம் நானே சோம்பேறித்தனமாக படம் பண்ணுறதே நாளைக்கு பண்ணலாம் நல்லா பண்ணலாம் அப்படிலாம் வச்சுட்டு இருப்பேன். பட் இது வந்து என்னுடைய என்ன சொல்கிறது ரொம்ப விரும்பி பண்ணுறது. அதனால தான் நான் வந்து ஜாக்கி சினிமாஸ் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் இது வந்து என்னுடைய கிரவுண்டு தான். இதில் நிறைய பேர் கற்றுக்குறாங்க, நிறைய பேருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நிறைய பேர் ஒன்றும் இல்லை, ஜீவிதான்னு ஒரு பொண்ணு, நான் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணா அப்படின்னும் போது ஒரு டக்குன்னு ஒரு சரியான அட்வைஸ் நம்ம கொடுக்கும்போது ஆமாம்ல அது கரெக்டாக கொடுக்கணும், அது நம்மக்கிட்ட வருதும் போது அது வந்து கொண்டாடப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடமா இருக்கும்போது இதை நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக இந்த விஷயத்தை நான் செய்வேன். எனக்கு வியூஸ் கம்மியாக வந்தாலும் சரி, எனக்கு வந்து நான் யார்கிட்டையும் வந்து என்ன சொல்கிறது ஸ்பான்சர்ஸோ இல்லை வந்து பிஆர் விஷயங்களோ நாங்கள் இது வரையும் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி அதன் காரணமாக தான் பொள்ளாச்சியில் இருக்கிற நண்பர் வந்து சொல்கிறாரு, கார் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஜாக்கி, 2 காரில் ஒரு கார் நீங்களே வச்சுக்காங்கலாம் சொல்கிறது எப்படி முடியும்? யார் எவரு ரத்த சொந்தமா பந்தமா எங்கள் சொந்தக்காரங்களே எனக்கு வந்து தண்ணி கேட்கும்போது அடிப்பைப்பில் அடிச்சு கொடுன்னு சொன்னவங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதெல்லாம் எவ்வளோ நெகிழ்ச்சியான விஷயங்கள். இதெல்லாமே இதனால் சாத்தியமானது, உங்களால் சாத்தியமானது. ஸோ இந்த சாங் வந்து பிபி கண்டஸ்டன்ட் அண்டு ஜாக்கி டிவி வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த சாங்கை டெடிகேட் பண்ணி நிறைவு பகுதிக்கு கொண்டு வரேன். ஸோ கமெண்ட் அனுப்பிச்சு கவின், சிட்லப்பாக்கம் ரம்யா, பிரியா எல்லாருமே வந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமாக அமுதன் அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ்லாம் எனக்கு வந்து லிங்க் அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் முக்கியமாக கவின் அவ்வளோ இப்போ இவங்க பார்த்தாங்களே என்னென்ன விஷயம் இருக்குதோ எல்லாத்துக்கும் ஒரு டைட்டில் போட்டு எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் இவங்க பார்க்கும்போது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம வந்து பார்க்கணுன்னே இல்லை, ஷோ பார்க்கணுன்னே இல்லை, டைட்டில் போட்டு அந்த வீடியோ, டைட்டில் போட்டு இந்த வீடியோ அப்படி அதை பார்த்தாலே நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பையன் அவனுக்கு இந்த இடத்துல ஸ்பெஷல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதை எத்தனை மணிக்கு நைட்லாம் அனுப்புவான் எப்படி தான் தெரியல எனக்கு. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கவின் ஆல்சோ, ரைட்? ஸோ அப்புறம் வந்து கிளிப் அனுப்புகிற எல்லாருக்கும் அந்தந்த லிங்க் அனுப்பிச்சு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சா எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் சரி, சப்ஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் லைக்கு கமெண்ட்டு ஒரு வீடியோக்கும் அதை சொன்னதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணி ஹைப் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக எல்லாரும் லவ் யூ, அந்த லவ் சிம்பிள் வந்து அவ்வளோ பேர், இதெல்லாம் வந்து பெரும் பேருன்னு சொல்லுவேன் நான். அதனால தான் நான் வந்து ஒரு சீசன்லாம் வந்து முடிஞ்சது அப்பாடான்னு தூக்கி போடுவேன். இப்போலாம் கிடையவே கிடையாது, டெய்லி வீடியோ இருக்கும். ஒரு 10 நிமிஷமாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும் ஜாக்கி டிவியில். கண்டிப்பாக வந்து பாருங்கள். சில நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் விருந்து கூட காத்திருக்கலாம், ரைட்? ஸோ எனிவே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இந்த சாங்கோட நம்ம வந்து நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். ஓகே, 1000 சூரியன் சுட்டாலும் கருணையின் வர்ணம் கரைந்தாலும் வான்வரை அதர்மம் ஆண்டாலும் மனிதன் அன்பை மறந்தாலும் வலியால் உன்னுயிர் தேய்ந்தாலும் உன் காதல் அழியாதே. நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு, காதல் என்றும் அழிவதில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாருக்குமான பாடல். அன்பை விதைப்போம், அவ்வளோதான் மோஸ்ட்லி. ஓகே, அதுதான் அங்கே சொல்லக்கூடிய விஷயம். குறைந்தபட்ச நேர்மையாக இருங்க. ரொம்ப நேர்மையாக இருந்தாலும் ரொம்ப இது பண்ண முடியாது. குறைந்தபட்ச நேர்மையோடு எல்லோரும் வாழ்வோம், வளம் பெறுவோம். ஸோ வாழ்த்து தெரிவித்து கமெண்ட்டு போட்டு லவ் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய அன்பையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஆனால் சீசன் வந்து ரொம்ப டவுன் தான். பட் இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க கமெண்ட் போட்டாங்க, அது ஃபுல்லாக நெகட்டிவிட்டி, ஜாக்கி ரிவ்யூ ஃபுல்லால்லாக பாசிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டாங்க. அதுதான் நான் இந்த இடத்துல தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.